ஆரம்பிக்கலாம். உத்தரவடங்கலாம் சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளோட துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊமணி திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பார். சன்மார்க்கம் செய்யும் தபோதரோ என்னை நீ நன்மார்க்கம் செய்யவருள் நாடுமோ. துன்மார்க்கம் செய்கின்ற முப்புறத்தை தீயாக்கி தென்மதுரை வைகின்ற சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்திலே போற்றி திருஅகவல் என்ற அந்த பகுதியை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அமர்வும் ஒரு அரை அடிய கிட்டத்தட்ட 2 மணி நேரமா சிந்திக்கிறோம். நிறைய செய்திகளை நமக்கு பெருமான் வழங்கி கொண்டே இருக்கின்றான் இந்த போற்றி திருவகவல் மூலமாக. கிட்டத்தட்ட 482 அமர்வுகளா இந்த திருவாசக சிந்தனை, அதாவது குறைஞ்சது ஒரு 5 வருட காலங்களா இந்த திருவாசக சிந்தனை தன்னுடைய பணியை அடியார்களிடத்தே உண்மை சிவத்தை கொண்டு சேர்ப்பதிலே மிகவும் சிரத்தையாக மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே நம்முடைய சமயத்திலே இருக்கின்ற பல சீர்திருத்தங்களையும் பல ஊழல்களையும் பல நெரிசல்களையும் சொல்லி அவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் உண்மை சைவத்தை சார வேண்டும் என்பதையே முழுமுதற் பொருளாக கொண்டு நம்முடைய திருவாசக சிந்தனை குருவருடனாலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது போற்றி திருவள்ளுவர்ல நம்ம போன வாரம் துணைவா போற்றி பார்த்தோம். போன வாரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். துணைவா போற்றி அப்படின்னு பார்த்தோம். இந்த போற்றி திருஅகவல் அப்படிங்கிற அந்த செய்தி, அப்படிங்கிற அந்த போற்றி இறைவனை நாம் ஏன் போற்றி செய்யணும்? யாராவது ஒரு அடியவர், ஒரே ஒரு அடியவர் மட்டும் மீட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இறைவனை போற்றி செய்யணும்? நீங்க தான் சொல்லணும். நம்ம ஏன் போற்றி செய்யணும்? நிறைய அமர்வுகள்ல சொல்லியாச்சு, எவரேனும் பதிலளிக்கலாம். நாம் ஏன் இறைவனை போற்றி செய்யணும்? நம்ம ஆன்மாவோட தனி வலிக்கு துணை வர்றதால, நம்ம ஆன்மாவோட தனி வலிக்கு துணை வர்றதுக்காக, ஆன்மாவுக்கு தனி வலிக்கு துணையே இந்த போற்றி தான். ஆன்மாவுக்கு திருவடி வணக்கம். ஆன்மாவுக்கு தனி வலிக்கு துணையே இந்த போற்றி தான். போற்றி தான் தனி வலிக்கு துணையா இருக்கும். அப்புறம் இன்னும் ஒண்ணு யாராவது சொல்லலாம், பதில் சொல்லலாம். போற்றி எதற்காக நாம் செய்ய வேண்டும்?
ஆன்மா உயிர்வடைவதற்காக. ஐயா உய்வடைவதற்காக ஐயா, நம் உயிர்கள் உய்வதற்காக. ஆன்மாக்கள் உய்வு அடைவதற்காக, இறைவன் திருவடியை அடைவதற்காக. இறைவன் திருவடியை அடைவதற்காக நாம இறை சிந்தனையில ரெகுலரா தினமும் போற்றி செய்யற போதெல்லாம் அவரோட நினைப்பிலேயே நாம இருக்கிற அந்த பக்குவத்தை போற்றி திருவர்கள். அருமை அருமை. ராஜேஸ்வரி, நினைப்பற நினைந்து என்று சொல்வார். சொக்கநாதா என்ன அழகான பதில்கள் எல்லாம் வருது பாரு. சிவமாம் தன்மை அடைவதற்காக வருகின்ற பிறவி என்ற நோய் நீங்கிறதுக்காக ஐயா, மறுபிறவி இல்லாம. அருமை அருமை. பிறவி என்ற நோய் நீங்குவதற்காக இந்த போற்றி திருவள்ளுவர் செய்கின்ற எத்தனை அழகு, எத்தனை அழகு. ஆக அருமை அருமை. எல்லாரும் அருமையா இவ்வளவு தெளிவா எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அருமை. சரி, வழக்கம் போல எனக்கு தாழ் திறவாய் திருக்கதவம் தாழ் திறவாய் அப்படிங்கிற மாதிரி அடியார்கள் எல்லாம் தங்களுடைய திருக்கதவத்தை திறந்து அடியனுக்கு தர வேண்டிய ஃபீஸை கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா என் வேலையை பார்ப்பேன். உங்க திருக்கதவம் திறந்து உங்களுடைய முகக்குறிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அடியேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். என்னால கலாவதி அம்மா மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்ற அடியார்களை என்னால பார்க்க முடியல. என்னன்னு தெரியலையே. அடியார்கள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்களா? சிவாய் நமங்கய்யா, திருவடி வணங்குறேங்கய்யா. அடியேன்னு இருக்கேன். தெரியலையே. எனக்கு அம்மா மட்டும்தான் தெரியுறாங்க, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி பணிகள். இன்னைக்கு அம்மாவும் இருக்காங்க கூட. அம்மாவும் கூட இருக்காங்க. திருவடி வணக்கம் சாமி. எனக்கு தெரியலையே, என்ன தெரியல, நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. யாருடைய வீடியோஸ் தெரியல. சரி, மகிழ்ச்சி. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். வெளியே போயிட்டு வந்துருவாங்க. சாமி திருவடி வணக்கம் சாமி. அனைத்தறிய திருவடி பண்ணிக்கிறேன் சார். திருவடி வணங்கிக்கிறேன். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்தடியார் திருவடி வணங்கிக்கிறேன். அனுசியம்மா தெரியுறாங்க, பரவாயில்ல. ஒருவேளை இப்போ வள்ளி அம்மா தெரியுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் தெரியுறாங்க. சுப்பம்மா தெரியுறாங்க. நமச்சிவாய். ஆஹா, தெய்வநாயகி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, ரத்நாதா, சுகந்தி அம்மா தெரியுறாங்க, கலைச்செல்வி அம்மா தெரியுறாங்க, அள்ளி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா, லோகநாயகி அம்மா தெரியும். அடியனுடைய நெட்வொர்க்ல தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எல்லாரும் ஆன் பண்ணி தான் இருக்கீங்க போல. பாருங்களேன், இறைவன் நீங்க கூலி கொடுத்தாலும் நீ செய்யற திருவாசத்துக்கு போதும். மீனாட்சி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. கல்யாணி அம்மா, மாரீஸ்வரி அம்மா தெரியுறாங்க. போதும். எனக்கு ஒரு பிளாஷ் தான் தெரிஞ்சது, பரவாயில்ல. எனக்கு மாரிமுத்து கண்ணனையா அவர்கள் தெரியுறாங்க. மகிழ்ச்சி. நல்லதுங்க சுவாமி. எல்லாரையும் அப்பப்போ பிளாஷ் மாதிரி வருது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. யார் யாரு வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் ஆன் பண்ணி வச்சிருங்க. தெரிஞ்சதுன்னா அடியனுக்கு சந்தோஷம். இருந்தாலும் ஒரு துளியாவது உங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள போயிடலாம். இப்போ நாம போற்றி செய்வது என்பது எதற்காக அப்படின்னா, திடீர்னு அப்படியே வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் மொத்தமா தெரிஞ்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி டக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. பிரேமம்மா தெரிஞ்சுட்டாங்க. சொக்கநாத அடியன் என்ன, சரஸ்வதி அம்மா தெரிஞ்சிருக்காங்க. அம்மா சூழல் சரஸ்வதி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா பார்த்தது குகப்பிரியா அம்மா, சிவசிவ புவனேஸ்வரி அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா, மகிழ்ச்சி. எனக்கு முதல்ல இந்த உங்களை பாக்குறதுதான் எனக்கு, மத்தபடி எனக்கு வேற எந்த திருவார்த்தக வேசுறதெல்லாம் சும்மா லொலாக்கிதான். உங்களை எப்படியாச்சும் பார்க்கணும். அடியார்கள் திருவடியும் மானசீகமா விழுந்து வணக்கணும். அவ்வளவுதான் நம்மளுடைய கணக்கே தவிர அப்படி உங்களை எப்படி வர வைக்கிறது? தேன் இருந்தா தானே வண்டுகள் வரும். அது மாதிரி திருவாசகம் என்னும் தேன் இருந்தா தான்
இறைவனை வணங்குகின்ற வண்டுகளாகிய பெருமான் நீங்க எல்லாம் வந்து எழுந்துருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை எல்லாம் இழுக்கிறதுக்காக கையில ஒரு தேனை வச்சுக்கிட்டு இந்த குரல் யுத்தத்தை காட்டுவாங்க. கடைசி வரைக்கும் அது 2 பேரும் பாம்பு கீரி சண்டையே போடாம நிறுத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை வந்து பாக்குறதுக்கு கடைசி வரைக்கும் திருவாசகத்தை பேசாமலே சில நாட்கள்லாம் முடிஞ்சிருக்கு. சில சமயம் வந்து நம்ம எங்கெங்கயோ சுத்திட்டு திருவாசகத்தை பேசாமலே முடிந்த நாட்கள்லாம் உண்டு. சிவசிவம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவங்க எல்லாரையும் பார்த்த அடியனுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்த தருணம் இது. ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள போகணும். அதாவது போன அமர்வுல நாம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா நமக்கு துணைவா போற்றுகின்ற வடியை பார்த்தோம். துணைவா போற்றி அப்படின்ற வரிய பார்த்தோம். இறைவன் எப்பொழுது துணையாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா நீங்க தான் சொல்லணும். இறைவன் யாராவது ஞாபகம் இருக்கா? அமர்வுல நம்ம பார்த்தோம், இறைவன் துணைவனா இருப்பான். எப்ப துணைவனா இருப்பான்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? போன அமர்வு யாருமே நமக்கு இல்ல அப்படிங்கும் போது இறைவன் நமக்கு துணையா நிப்பாரு. நமக்கு துன்பம் வரும்போது துணைவா இருப்பாங்க ஐயா. ஆனா போன அமர்வு சாரணம் என்ன சாமி? நமக்கு துன்பம் வரும்போது துணையா இருப்பாங்க ஐயா. ஐயா நாம அடியாரா இருக்கணுங்க ஐயா. ஐயா நாம அடியாரா தாங்க ஐயா இருக்கணும். அடியாரா பக்தி செய்யணும். அவரு வந்து நம்மள துணைவரா நினைப்பாருங்க ஐயா. ஐயா அடிமை தொண்டு செய்யணும். அவங்க சந்தான குறவர்கள் முறையில நம்ம வந்தவங்க, அதனால அடிமை தொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளவுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. எல்லாரும் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. துணைவன் இறைவன் எப்ப துணைவனா இருப்பான்னா நாம தொண்டு செய்யும் போது துணைவனாக இருப்பான். நாம தொண்டு செஞ்சா மட்டும்தான் அவனுடைய இருப்பை உணர முடியும். நாம தொண்டு செய்தா மட்டும்தான். இப்போ நம்ம வீட்டுல நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அம்மா ஒரு ரூம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா சாப்பாடு இல்ல ஐயா, தொண்டு செய்யும்போது இல்ல ஐயா, நீங்க தொண்டு செய்யும்போது உணர முடியும்னு சொல்றீங்க. ஆனா நமக்கு யாருமே இல்லைங்கும் போது நான் இருக்கேன்னு துணையா நிப்பாருன்னு நீங்க சொன்னீங்களே. அது இல்ல, அதாவது நிறைய டைமென்ஷன்ல பேசியிருக்கோம். ஆனா இந்த போற்றித்தவர்ல இந்த வார்த்தைக்கு துணை வாக்கு எப்ப போற்றினா இறைவன் எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கான். எனக்காவது பிரிஞ்சிருக்கானா? இறைவன் நம்மளை விட்டு என்னைக்காவது பிரிஞ்சிருக்கானா? இன்னைக்கு இல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்ம ஆன்மாவோடு எப்பயுமே அங்கதான் நம்மளோட உணர்வு நம்ம எப்ப உணர்றோம் அப்படின்னா யாருமே நமக்கு இல்ல அப்படிங்கும் போது இறைவன் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்துவாரு அப்படின்னு நீங்க சொன்ன ஞாபகம் இருக்குங்க ஐயா. அதுதான் சொன்னேன். ஆமா, இல்ல அதான் சாமி, அதுதான். யாருமே, அதாவது யாருமே இல்லாத திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு, யாருமே இல்லாதவருக்கு இறைவன் துணைவனாக இருப்பான். அவன் துணையை இப்போ என் கூட இறைவன் இருக்க நான் எப்ப உணர முடியும்? அவன் என் கூட தான் இருக்கான். அவன் எல்லா நேரமும் என் கூட தான் இருக்கான். புரியுதுங்களா சாமி? எல்லா நேரமும் என் கூட, என்னை விட்டு ஒரு கணம் என்ன பண்றது இல்ல. ஒரு கணம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் நம்மளை விட்டு நீங்கிறது கிடையாது. ஆனா அவனை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் நம்ம கூட தான் இருக்கான். அவன் துணையை நாம உணர்றதுக்கு நாம தொண்டு செய்யும் போது அவனுடைய துணையை நாம அதை அழகா உணரலாம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறோம். நமக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் இறைவன் நமக்கு துணையா தான் இருப்பான். எல்லாரும் இருந்தா நமக்கு துணையா இருக்க மாட்டானா என்ன? இல்ல, எல்லாரும் இருந்தாலும் நம்ம கூட துணையா தான் இருப்பான். யாருமே இல்ல, எல்லாரும் நம்மள என்ன பண்ணிடுவாங்க, இந்த உடம்புக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிட்டு திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னுவாங்க. பாத்துறீங்களா? உடம்புக்கு நெருப்புக்கு கொளுத்தி வச்சுட்டு திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் போது அந்த இடத்துலயும் பெருமான் எழுந்தருளி இந்த உடம்புக்கு துணையா நிற்கக்கூடிய தோன்றா துணைநாதன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா அதை எப்படி நாம உணர்றது அப்படின்னா, இப்ப புல்லுக்கு, மரத்துக்கு, எறும்புக்கு, அப்புறம் ஈக்கு, பசுக்கு, நரிக்கு, நாய்க்கு, பேய்க்கு எல்லாத்துக்கும் துணையா இருக்கான். ஆனா அந்த துணை எப்ப நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நாம தொண்டு செய்யும் போதுதான். அதுதான் நீங்க மனசுல நிறுத்திக்கணும். நாம தொண்டு செய்யாம இறைவனை ஒரு காலம் அடைய முடியாது. தொண்டு செய்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அதுவும் எப்படி தொண்டு செய்ய வேண்டும்? பெருமானுக்கு அடிமை தொண்டு செய்ய வேண்டும். பெருமானை எப்படி பார்க்கணும்? சிவபெருமான நாம 4 மார்க்கங்கள் உண்டுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? சற்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் அப்படின்னு 4 மார்க்கங்கள் இருந்தாலும்
நாம சிவபெருமானுக்கு எந்த மார்க்கம் சிறந்தது, எந்த மார்க்கம் நமக்கு நம்மளுடைய பக்தியை மேலிட செய்யும் அப்படின்னா அது தாச மார்க்கமாக இருக்கக்கூடிய அடிமை தொண்டுனால மட்டும்தான் நமக்கு பக்தி மேலிடும். அப்படிங்கறனால நாம சிவபெருமானுக்கு அடிமை தொண்டு செய்ய வேணும். அதைத்தான் பார்த்தோம் போன தடவை. அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்கவாசர் இவங்க 4 அடிமை தொண்டு தான் செய்தாங்களே தவிர சிவபெருமான் தான் அவங்க என்னவா நினைச்சுக்கிட்டாரு, தாசனாக, தோழனாக, மகனாக, அதுக்கப்புறம் தன்னுடைய சீடனாக நினைச்சுக்கிட்டாரு. அப்படி சிவபெருமான் நினைக்கலாமே தவிர நாம சிவபெருமான மாத்தி நினைக்க கூடாது. சிவபெருமான் என்ன பண்ணுவான், நாம செய்கின்ற பக்தியை பொறுத்து நமக்கு ஒரு இடம் தருவான் சிவபெருமான். இப்ப நாம நல்ல மார்க் எடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், நல்லா படிச்சா செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி ரேங்க் போடுற மாதிரி நம்மளுடைய பக்திக்கு ஏற்ப சிவபெருமான் என்ன பண்றான், நமக்கு சில இடங்கள் தர்றான். அந்த இடங்கள் தான் சத்புத்திரன், தாசன், அதுக்கப்புறம் சகம், அதுக்கடுத்து சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இந்த சன்மார்க்கம் என்பது குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு. சன்மார்க்கம் என்பது என்ன, சன்மார்க்கம்னா என்ன, குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு. ஆக குருவுக்கும் சீடருக்கும் உள்ள உறவு தான் இந்த ஒரே ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு என்னுடைய ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் சாமி, ஒரே லைன்லயே இருங்க, அப்படியே லைன்ல இருங்க. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரு நிமிஷம் சாமி. நான் வேற இதுல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால வரலையோன்னு எனக்கு ஒரு ஆதங்கம். அவனுக்கு அவன் பிரச்சனைன்ற மாதிரி இந்த ஒரு நிமிஷம் சாமி. நெட்டு சரியா கிடைக்கலன்னா கூட கிடைக்காதுங்க, பார்க்க முடியல இந்த சமயத்துல, பார்க்க முடியல. ஆமா ஆமா ஆமா, நெட்டு கிடைக்காதனால கூட பார்க்க முடியாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல என்ன இதுல ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். எனக்கு இது வந்ததுன்னா ஓகே, வரலனாலும் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எனக்காக ஒரு 2 நிமிடம் மட்டும் அடியார்கள் பொறுமை காருங்க தயவு செய்து. சரிங்களா சுவாமி? ஒரே ஒரு நெட்டு தான் கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்கு. வேற விண்டோஸ்ல ஓபன் பண்றேன், வேற டேப்ல ஓபன் பண்றேன், அதனால அதுல ஒருவேளை அப்படி வருமோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்ததுன்னா நான் பாக்குறேன் சுவாமி. எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடியார்கள் பொறுமைக்காருங்க. என்னோட ஆனந்து இடையில நிற்கிறானே நினைக்க வேணாம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடியார்கள் அடியனுக்காக பொறுமைக்காருங்க சாமி. சரி சரி, இன்னைக்கு பெருமான் அவ்வளவுதான் கூட்டி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிறேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுவே ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கு. ஐயா சிவாய நமங்கய்யா, திருவடி வணங்கிக்கிறேங்க. பாப்பா வேற வீடியோ கால்ல கும்பிட்டே நின்று இருக்காங்க. அப்படியே சத்தம் சொல்லு, போயிட்டாரா? தேவியம்மா ஐயாவுக்கு சரியா நெட்டு கிடைக்கலாமா? சிவசிவா, சரிங்கம்மா, சரிங்க. மன்னிக்கணும் சாமி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, அதனால யாரும் தெரியல. பரவாயில்லங்க அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அப்படியே நான் வேற ஏதாவது ஓபன் பண்ணேன். வளர்மதி அம்மா வந்திருக்காங்க, மகிழ்ச்சி. அம்மா டக்குனு கிளாஸா தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சிவ அப்போ பார்த்தாங்க ஐயா, அவங்க பேத்தி உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண வணக்கம் சொல்லி சொன்னாங்க. இப்ப எல்லாரும் தெரியுறீங்க சாமி, இப்ப ஏதாவது தெரியுறீங்க. சுதா அம்மா எல்லாம் தெரியுறாங்க, எல்லாரும் வளர்மதி அம்மா எல்லாம் தெரியுறாங்க, பழனியப்பன் ஐயா எல்லாம் தெரியுறாங்க. சரி, பரவாயில்ல சாமி. அப்படி வந்ததுன்னா திருவடி வணங்கிற அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிற தவம் 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 சாமி. அம்மா எழுந்திருந்தது இன்னைக்கு தவம் தவம், மகிழ்ச்சி. சரி, அப்போ ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு செய்தி என்னன்னா, நாம இறைவனுடைய துணையை எப்ப நாம இறைவன் எப்ப துணைவனா இருப்பான் அப்படின்னா, இப்ப சொல்லுங்க, இறைவன் நமக்கு துணைவா அப்படின்ற போற்றி எப்ப வேலை செய்யும்? துணைவா அப்படிங்கிற போற்றி எப்ப வேலை செய்யும்? நம்ம இறைவனுக்கு அடிமை தொண்டு செஞ்சோம்னா நமக்கு துணையா இருப்பாருங்கய்யா. இறைவனுக்கு அடிமை தொண்டு செய்யும் போது துணைவா போற்றி வேலை செய்யும். சரிங்களா? சரிங்களா? அடுத்து கொடுத்துடு, ஒரு நிமிஷம் நீ வச்சுக்கோ, எடுத்துக்கோ.
மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. அருள்மொழி அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. அடியன் மியூட் பண்றேன். சரி, அப்போ தோளா போற்றினா என்ன அர்த்தம்? இறைவன் தோளா போற்றினா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சாமி? தோளா போற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? தோழமை உறவு. ஐயா குரு சிஷ்யன் யாருக்கு யார் தோழமை? குரு சிஷ்யன் உறவு. சாமி துணை இருந்த மாதிரி. அடிமை அடிமை அடிமை. சுந்தரருக்கு நாம எல்லாம் திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், அடியார்கள் மறந்துடுறீங்க. இருந்தாலும் ஞாபகப்படுத்தின உள்ள போயிடுறேன். திரும்ப திரும்ப அடியார் சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். என்னன்னா சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டா தோழமை. நம்ம சொல்றோம்ல, நீங்க எப்படி தோழமைன்னு சொல்றீங்க? சிவபெருமான் தான் நம் தமர் ஊரன் நம்மை தோழனாக தந்தோம் அப்படின்னு யார் சொல்றா? சிவபெருமான் தான் யாருகிட்ட சொல்றாரு? சுந்தரர்கிட்ட சொல்றாரு. சுந்தரர் என்ன சொல்றாரு? உனக்கு ஆனாய் அல்லே எனலாமே மீளா அடிமை உமக்கே அப்படின்னு அடிமை. அவர் தான் அடிமையா இருக்கார். அவர் தான் இங்க அடிமையா இருக்காரு. யார் அடிமையா இருக்காருன்னா நம்மளுடைய சுந்தரர் சிவபெருமான் அடிமையா. வளர்மதி அம்மா நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. அருமை அருமை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுந்தரர் பெருமான் சாமி கிட்ட பண்ண பக்தி எது? அடிமை பக்தி தான். நாவுக்கரச பெருமான் சாமி கிட்ட பண்ண பக்தி என்னது? அடிமை பக்தி தான். ஞான சம்பந்தர் சாமி கிட்ட பண்ண பக்தி என்னது? அடிமை பக்தி தான். மணிவாசகர் சுவாமி கிட்ட பண்ண பக்தி எது? அடிமை பக்தி. என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள். என்ன சொல்றாரு? எந்தன் ஆவியும் எந்தன் உடலும் உயிரும் அன்றே உனக்கு கொண்டதில்லையோ அப்படின்றாரு. என்னுடைய ஆவி உடல் எல்லாத்தையும் உனக்கு அன்னைக்கே எழுதி வச்சுட்டேன், இனிமே என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள், எது வேணாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா சுவாமி அடிமை. அப்போ எல்லாரும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மத்த பக்தி விபரீத பக்தியா மாறிடும். கவனிச்சுக்கோங்க. நீங்க தாச மார்க்கமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? அந்த காலத்துல பிள்ளைங்க அம்மா அப்பா கோடு போட்டா கோட்டை தாண்டது கிடையாது. இப்பெல்லாம் என்னது? நீ என்ன போடுறது கோடு, நான் என்ன தாண்டது? நீ கோடு போட்டாதான் நான் தாண்டுவேன்னு சொல்லி தாண்டுறாங்களா இல்லையா? அந்த காலத்துல நண்பன் எப்படி இருப்பாரு? ரெண்டு பேரும் பார்த்துக்கவே இல்லை. நண்பர்கள் கோப்பெருஞ்சோழரும் பிசிராந்தையாரும் அவர் நண்பர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே இவர் உயிரை விட்டாரு. அப்படியே நண்பர் இறந்துட்டாருன்னு செய்தி அத்தனைக்கும் பார்த்ததே இல்லை. ரெண்டு பேரும் பார்த்து நண்பர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே உயிரை விட்டுட்டாராம். அப்படி ரெண்டு பேரும் கோப்பெருஞ்சோழரும் பிசிராந்தையாரும் உயிருக்கு உயிரா நட்பு செய்தாங்க பார்த்துக்காமலே. இன்னைக்கு நம்ம காதல் கோட்டை படத்துல தேவயானி பார்த்துக்காம லவ் பண்ற மாதிரி அந்த காலத்துல பார்த்துக்காமலே நட்பு செய்தாரு. அப்ப அந்த நட்பு இடம் அதெல்லாம் சரியா புரிஞ்ச காலத்துல என்ன பண்ணலாம்? அந்த பக்தி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அடிமை பக்தி ஒண்ணுல மட்டும்தான் என்ன கிடையாது. சொன்னா என்ன பண்ணணும், ஏன் இருக்குன்னு கேட்க கூடாது. சொன்னா செய்யணும். எப்படி செய்யணும்? பயந்து நடுங்கி செய்யணும். அப்படி செய்கின்ற பக்தியில தான் சாமி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சாமிய நீங்க நண்பரா பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சாமிய நண்பரா பார்த்தா, டேய் நீ என் ஃப்ரெண்டு தானே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிக்கிறேன் மச்சி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிக்கிறேன். சாமி கிட்ட சொல்லுவோமா இல்லையா? மச்சி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிக்கிறேன் மச்சி, இனிமே நான் நாளையில இருந்து பாத்துக்கலாம் மச்சி அப்படின்ற மாதிரி சாமி கிட்ட சொல்லி நம்மளுடைய பக்தியில தளர்வு ஏற்படும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம செய்ய வேண்டிய பக்தி அடிமை பக்தி தான். அதுக்கு சிவபெருமான் என்ன வேணாலும் கிஃப்ட் கொடுக்கட்டும். அவனை நம்மளை தூக்கி சீடனா வச்சா சந்தோஷம், அவன் நம்ம தோழனா வச்சா சந்தோஷம், நம்மள பிள்ளையா வச்சா சந்தோஷம், இல்ல நம்மள தாசனாவே வச்சிருந்தாலும் சந்தோஷம். சிவபெருமான் தான் நமக்கு தரணும் பட்டம் இல்ல. நாம அவங்கிட்ட என்னதான் பண்ணோம்? நாம அவங்கிட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பக்தி, நான் செகண்ட் ரேங்க் பக்தி, நான் தேர்ட் ரேங்க் பக்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்? ரேங்க் யார் தான் போடணும்? பரீட்சை எழுதுறது நம்மளோட வேலை. எல்லாரும் மாணவரா தான் பரீட்சை எழுதுறோம். ரேங்க் யாரு தான் போடணும்? ஆசிரியர் தான் போடணும். ஆசிரியர் போடணும். இப்ப இங்க சிவன் தான் ஆசிரியர் தான் போடணும். அது மாதிரி நம்ம பக்தி அடிமை பக்தியா இருக்கணும். சிவபெருமான் தான் என்னவா பண்ணுவான்? அதுக்கான அங்கீகாரத்தை தருவான். அதனால தோளா போற்றினா என்ன அர்த்தம்? பெருமானே நான் பக்தி செய்யறேன், தோழமை உடைய பக்தியா நீ என்னை ஏத்துக்கணும் சாமி. நான் உனக்கு அடிமை பக்தி செய்தாலும் நீ என்ன எந்த ஸ்தானத்துல வைக்கணும்?
தோழனாக நீ வைக்கிற அளவுக்கு எனக்கு பக்தியை கொடுசா அப்படின்னு சொல்லணும். அப்ப தோழா போற்றிக்கு என்ன அர்த்தம்னா, நாம அடிமை பக்தி செய்து அதன் மூலமாக இறைவனுடைய தோழமை உறவை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு. நாம இறைவனை தோழனா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இறைவனை தோழனா பார்க்க கூடாது. இப்ப தோழனா பார்த்தா என்ன பண்ணுவோம்? தோழனா பார்த்தா என்ன ப்ராப்ளம் வரும்? நம்மளுக்கு ஒரு அசட்டை பக்தி வரும் இல்ல, ரொம்ப கிரிப்பா இருக்காது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இவர் தோழமை உணர்வோட சுந்தரர் தன்னுடைய மனைவிக்காக தூது போக சொன்னாரு இல்ல, தூது போக சொன்னாரு இணக்கம் தீர்ப்பதற்காக. இவர் ஏன் 2வது கல்யாணம் முடிச்சாரு? 2வது கல்யாணம் இவரே முடிச்சு விட்டார்ல சாமி. ஏன் அவர் கல்யாணம் பண்றாரு? ஒரு நிமிஷம். ஏன் அவர் கல்யாணம் பண்றாரு? போய் அந்த அம்மாவை பார்த்த உடனே இவர் வந்ததே எதுக்காகத்தான்? ஒரே ஒரு தப்பு பண்ணாரு. எங்க நம்மளுடைய கைலாயத்துல நின்றுட்டு இருக்கப்போ 2 பெண்கள் அழகா இருக்காங்களேன்னு நினைச்சார், அவ்வளவுதான். அதனால சாமி இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டவன என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணை பார்த்து நம்ம அந்த பொண்ணை நான் அழகா இருக்குன்னு நினைச்சதுக்காக என்ன பண்ணியாச்சு? கூடவே வச்சுக்கிட்டாச்சு. கூடவே வச்சுதானே தெரியும் அழகா இல்லையான்னு. ஏன் சாமி? ஐஸ்வர்யா ராயாவை இருந்தாலும் கூட ஆத்துக்காரமாவா ஆயிட்டாங்கன்னா அப்பதான் தெரியும் அவங்க யாருன்னு. அந்த குணம் தெரிஞ்சாதான் அழகு மாறும். அதனால அந்த சாமி என்ன பண்ணிட்டாரு? ஒரு பறவை அம்மாவை கல்யாணம் முடிச்சாச்சு. சங்கிலி அம்மாவை பார்த்த உடனே என்ன பண்ணியாச்சு? ஐயோ இந்த அம்மா கல்யாணம் முடிக்கலாம்னு என்ன ஆயிடும்? திரும்ப ஒரு பிறவி எனக்கு இல்லாதனால யாராவது ஒருத்தவங்க பேசலாம், எனக்கு தெரியல. எனக்கு வராதனால யாராவது ஒருத்தவங்க இன்னொரு பிறவி கிடைச்சிருந்தனால பிறவி வேணான்றதுக்காகத்தான் கல்யாணமே. இப்ப புரிஞ்சுதா? நாமெல்லாம் எது கல்யாணம் பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஏதோ ஒரு பிறவியில பார்த்து ஆசைப்பட்டிருப்போம். இந்த ஐயாவை பார்த்து ஆசைப்பட்டிருப்போம், இந்த அம்மாவை பார்த்து ஆசைப்பட்டிருப்போம். அதனால இந்த பிறவியில சாமி என்ன பண்ணிட்டாரு? நம்மளை போட்டு புடிச்சு விட்டாரு. அதனால திருமணமே பிறவி வேணான்றதுக்காகத்தான் திருமணமே. அதனால திருமணம் செய்து, அதனாலதான் 2வது மனைவி திருமணம். இந்த அம்மா திருமணம் பண்ண உடனே இந்த அம்மா உள்ள விடல. அப்ப என்ன சொல்றாரு சாமி? இந்த பிணக்கணி இப்ப தீக்கலைன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? எனக்கு திரும்ப பிறவி சேர்ந்து. அதனால பிணக்க தீர்த்து விடு சாமின்றதுக்காகத்தான் பெருமான்ட்ட கேட்கிறாரு. நம்மள மாதிரி நல்ல ஜாலியா என்ஜாய் அப்படிலாம் கிடையாது. அவர் இந்த பிறவி எடுத்ததுக்கான விஷயமே 3 விஷயம். 1 பறவை சங்கிலினாச்சு, 2 பேரையும் திருமணம் செய்யணும். 3வது திருத்தொண்ட தொகை தரணும். திருத்தொண்ட தொகை கொடுத்தாச்சு. இந்த 2 பேரையும் நல்லபடியா பார்த்து அவர்களுக்கு கணவனுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். நினைச்சு பாருங்களேன், லேசா ஒரு முறை பார்த்ததுக்கே பெருமான் ஒரு பிறவியை கொடுக்குறாரு. நினைச்சதுக்கே ஒரு பிறவியை கொடுக்குறாருன்னா நாம நினைக்கின்ற ஒவ்வொரு நினைப்புக்கு என்ன உண்டு? நாம நினைக்கிற ஒவ்வொரு நினைப்புக்கு என்ன உண்டு? நினைக்கிற ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒரு பிறவி உண்டு. நல்ல நினைப்பு நினைச்சோம்னா நற்பிறவி, தீய நினைப்பு நினைச்சா தீய பிறவி. நல்லா நினைச்சுக்கோங்க. நல்ல நினைப்பு நினைத்தா நற்பிறவி, தீய நினைப்பு நினைத்தா தீய பிறவி. சுந்தரருக்கே ஒரு நினைப்புக்கு ஒரு பிறவி அப்படின்னா நாம நினைக்கிற நினைப்புகள். அதனால என்ன பண்ணோம்? சிவபெருமானை நினைச்சிட்டோம்னா சிவபெருமானுக்கு பிறவி உண்டா? இல்ல. அதனால அவனை நினைச்சா நமக்கு பிறவி கிடையாது. அவனை தவிர நீங்க வேற எதை நினைச்சாலும் பிறவி உண்டு. புரிஞ்சுச்சா? அவனை தவிர நீங்க மாம்பழம் சூப்பரா இருக்கு, இந்த மாம்பழத்தை நம்ம வீட்டு பக்கம் தாண்டி போவோம்ல, சைட்ல ஒரு மாம்பழம் தூங்கி பழுத்து இருக்கும். நமக்கு வேறவங்க தோட்டம் தான். கிராஸ் பண்றப்ப இந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம் நல்லா இருக்குமே, படுபாவி ரொம்ப நாளா அப்படியே விட்டுருக்காங்க, கண்ணு தெரியுதா தெரியலையா அவனுக்கு? ஒண்ணு புடுங்கி சாப்பிடணும், இல்ல புடுங்கி பக்கத்துல இருக்கணும் கொடுக்கணும். இப்படி அப்படியே படத்துலயே தொங்குது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அங்க நடந்து போறப்பையும் வரப்போய் அந்த மாம்பழத்தை பார்த்துட்டே இருக்கணும்ல. சாமி பாப்பாரு. நினைச்சியா அடுத்த பிறவியில கிளியாக போய் அந்த மாம்பழத்தை போய் கொத்தி சாப்பிடு. அப்ப என்ன பண்ணுவான்? அவன் கல்லை விட்டு ஒண்ணு எறிவான். அப்ப அது கல்லறி நீ வாங்கிக்கோ அப்படின்னு எத்தனை தடவை நான் பார்த்துட்டு போறப்ப, மாம்பழத்தை பார்த்துட்டு போறப்ப இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு போனேனோ அத்தனை தடவை நான் கிளியா பிறக்க போறேன். தேங்காய்ச்சில பார்த்து ஆசைப்பட்டேன்னா பெருச்சாலியா பிறக்க போறேன். சர்க்கரையை பார்த்து ஆசைப்பட்டா எறும்பா பிறக்க போறேன். புரியுதுங்களா? பிஸ்கட்டை பார்த்து ஆசைப்பட்டா நாயா பிறக்க போறேன். அப்படிதானே? வீட்டுக்காரம்மா ஆசை பார்த்து சிவத்தை பார்த்து ஆசைப்பட்டாங்க. சிவபெருமான பார்த்தா
அவன் பிறக்க மாட்டான் இல்ல, அவன் பிறக்க மாட்டான், நம்மளும் பிறக்க மாட்டோம். மத்த எல்லாமே பிறக்கும் இல்ல, மாம்பழம் பிறக்கும், அது சர்க்கரை வரும், தேங்காய் சீல் வரும், எல்லாமே பிறந்து அழிக்கக்கூடிய பொருள் இல்ல. அதனால அதை பற்றும் போது நமக்கும் என்ன வரும்? பிறந்து அழியக்கூடிய ஆற்றல். பிறக்கவே முடியாத, பிறந்து அழியாத ஆற்றலுடைய பெருமானை பற்றும் போது என்ன ஆகும்? நாமளும் பிறக்க மாட்டோம். எல்லாரும் இது போயிருக்கீங்களா? இந்த பார்க்குக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? பார்க்குக்கு போயிருக்கீங்களா சுவாமி? பார்க்குக்கு போயிருக்கீங்களா? பார்க்குன்னா நம்ம இந்த ஃபன்லேண்ட் எல்லாம் போயிருக்கீங்களா? ஃபன்லேண்ட் போயிருக்கீங்களா? சும்மா அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேம் இருக்கும். ஆமா, ஒரு கேம் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாடு இருக்குல்ல, மாடு அது உட்கார்ந்து இருக்கும். ஒரு கேம் சுத்தி வட்டம், அது மேல ஏறி உட்கார்ந்தோம்னா மாடு என்ன பண்ணோம்? டுக்கு டுக்குன்னு ஆடும். நம்ம என்ன பண்ணோம்? மாடை பிடிச்சிக்கிட்டு விழுகாம பிடிக்கணும். அப்போ மாடு ஆடும் போது நம்மளும் என்ன பண்ணுவோம்? மாதிரி பிறந்து இறக்கக்கூடிய பொருள்களை பற்றினா நாமளும் பிறந்து இறப்போம். எப்படி? அந்த ஆடுற மாட்டு மேல ஏறி உட்கார்ந்தா அது எந்த பக்கம் எல்லாம் ஆடுதோ அந்த பக்கம் எல்லாம் நம்ம ஆடுற மாதிரி, எந்த பொருள் தோன்றி நின்று அழிகின்ற பொருளை பற்றும் போது நாமளும் தோன்றி நின்று அழிவோம். ஆனா தோற்றமும் நடுவும் இறுதியும் இல்லாத சிவபெருமானை நாம பற்றும் போது அவன் எப்படி தோற்றம் இல்லாம ஒரு பொருளை இறுதி இல்லாம நடு இல்லாம நிக்கிறானோ நாமளும் அது மாதிரி இருக்கணும். அதனால சரி, ஏண்டா 24 மணி நேரம் சிவபெருமான் நினைக்க முடியுமான்னு முடியாதுதான். ஆனா எப்படி நினைக்கலாம்? கிடைக்கிறப்பெல்லாம் நினைக்கலாம்ல. 24 மணி நேரம் நினைக்க முடியாது. என்னை அறியாமலே ஒரு பஞ்சு மிட்டாய் போறப்போ பார்த்தா சரி நல்லா தானே இருக்கே, சாப்பிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வரத்தான் செய்யுது. ஆனா பஞ்சு மிட்டாய் மணியோசையை கேட்கும் போது ஆஹா, சிதம்பரம் நடராஜருடைய மணியோசை மாதிரிலாம் இருக்கு, அந்த பெருமானை நினைச்சுக்கலாமே, அவன் தூக்கிய திருவடி எப்படி இருக்குமோ, அது என்ன மாதிரி அழகு இருக்குமோ, இந்த மணியோசை அதையல்லவா ஞாபகப்படுத்துகின்றது அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சிவபெருமான நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப கிடைக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும்? ஸ்கோர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும்ல பாட்டு, நீல நினைந்த அடியே. தெரியுமா தெரியாது அந்த பாட்டு? யாராவது வந்து பாடுங்க, அழகா பாடணும். திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன் வாழன. சிவா தவறுங்களா சாமி? பாடுங்க. நினைந்தடியே உம்மை நித்தலும் கைதொழுவே உம்மை நித்தலும் கைதொழுவே வாழன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே பெருமான் குண்டையூரில் ஆழிழையம் பெருமான் அவை அட்டி தர அவை அட்டி தர சிவா. திருச்சிற்றம்பலம். வளர்மதியம்மா விட்டு விட்டு கேட்டுச்சு, நல்லா சரியா கேக்கல. அதுல பாத்தீங்கன்னா அடியனே பாடிறேனே, யாராவது நீல நினைந்த அடியன் பாட்டுங்களா? கை தொழுவே வாழன கண்படவா அவள் வாடி வருந்தாமே கோளிலியம் பெருமாள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமாள் அவை அட்டி தர பணியே. இந்த இதை கேட்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, பறவை நாச்சியாரு
நெல்லு கேக்குறாங்க, அடியாறுகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக. அதனால சாமி வந்து பதிகம் பாடி நெல்லு வாங்கி தர்றாருன்ற பதிகம் எல்லாத்துக்கும் அதானே தெரியும். ஆனா இந்த நல்லா கவனிங்க, சாமி என்ன சொல்றாருன்னா இந்த பாட்டுலயே நீல நினைந்தடின்ற வார்த்தையை போடுறாரு. நீல நினைந்தடினா கவனிங்க எல்லாரும், சிவசிவா, நீல நினைந்தடின்னா சிவபெருமான நீளமா நான் நினைச்சிட்டு இருக்கேன் சுவாமி. அப்ப போயிட்டு என் மனைவி என்ன சொல்றான், ஏங்க நம்ம நல்ல முக்கியமான வேலை இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க போய் ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க, ஏங்க போய் ஒரு தக்காளி வாங்கிட்டு வாங்க. அப்பதான் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், போங்க ஒரு வீட்டுல இப்பதான் பார்த்தோம் இது குழம்புக்கு தக்காளி இல்ல, போய் தக்காளி வாங்கிட்டு வாங்க. அந்த சொல்லும்போது எப்படி இருக்கும், எரிச்சலா இருக்கணும். அது மாதிரி சாமி சொல்றாரு, அடியார்களுக்கு வேணும்னாலும் சுவாமி நினைப்புல தடைப்படுது இல்ல, அதனால சொல்றாரு இன்னைக்கு நான் நீரை நினைந்துட்டு இருக்கேன். பறவை என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அடியார்களுக்கு சாப்பாடு போடணும், நெல்லு வேணும்னு கேக்குறா. எப்பயுமே குண்டையூர் நிலக்கிழார் கொண்டு வந்து கொடுப்பாரு, அப்போ நீ வந்து கொடுக்கணும் சாமி. அதனால அந்த கேள்வி கூட என்ன பண்ணுது, உன்னை நீரை நினைப்பதற்கு தடையா இருக்கு. அதனால உன்னை நான் நீரை நினைஞ்சிட்டு இருக்கேன், நான் என்னுடைய வேலை ஆன்சி ஜிம்ஸ்னோ க்ளோஸ் அல்ல நீல நினைந்தடியேன் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறப்போ, சுவாமியை நீளமா நினைக்கிறப்போ எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்ற சுவாமி. எந்த சாமியை நினைச்சிட்டு இருக்கிறப்போ எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. நம்ம வேற அது வேணும் இது வேணும்னு போய் நெல் எடுத்து கொட்டிட்டு விட்டுவாயா அப்படின்னு சொல்றோம். இதுலதான் முக்கியமான விஷயம் என்னன்னா சிறு நெல்லு பெற்றேன்னு ஒரு வார்த்தை வருது, கேட்டீங்களா? சிறு நீல நினைந்தடியேன் உமை நித்தாளும் கை தொடுவேன், வாழன கண்மடவால் உன்னை வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அப்படின்ற. குண்டையூர் கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்றாரு, குண்டையூர் நிலக்கிழார் என்ன பண்றாரு, எப்பொழுதுமே வந்து பறவை அம்மாவுக்கு இந்த மாதிரி நெல்லை வந்து கொடுத்துட்டே இருப்பார். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, எப்பயுமே கொடுத்துட்டு இருப்பார்ல, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, பஞ்சகாலம் வந்து அவரால் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியலன்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்ணிட்டாரு, பூத கணங்களை வச்சு அந்த ஏரியா பூரா என்ன பண்ணிட்டாரு, நெல்லா கொட்டி வச்சாரு. அவங்க ஏரியால எது, குண்டையூர் நெல்கிழார்ல. இப்ப குண்டையூர் கிழார் என்ன சொல்றாரு, இந்த 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 நெல்லெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க கொண்டு போய் கொடுத்துருங்க, அங்க இருக்கணுமே அப்படின்றப்ப சாமி வந்து உன்னுடைய பூத கணங்களை அவை அட்டி தரப்பணி அதை எல்லாம் எடுத்து எங்க கொண்டு வந்துரு, அவர் இருக்கிற இருக்கிற அந்த இடத்துல வந்து கொடுத்துரு, திருவாரூர்ல வந்து கொட்டிடுன்னு சொல்றாரு. இப்போ சிறு நெல்லு பெற்றேன்னு ஏன் சொல்றாரு சாமி, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. இந்த செய்தி தான் அடியேன் சொல்லணும்னு நினைச்சேன். சிறு நெல்லு பெற்றேன்னு ஏன் சொல்றாருன்னா, நம்ம சுவாமி இருக்காருல்ல, அப்போ எவ்வளவு நெல்லு கிடைச்சது திருவாரூர்ல, எவ்வளவு நெல்லு கிடைச்சது, மழை அளவுக்கு கிடைச்சதுங்க. எங்க கதவை திறந்து பார்த்தா மழை மாதிரி எல்லா வீதிகள்லயும் எப்படி இருக்கான், மழை மாதிரி நெல்லு குவிஞ்சு கிடக்கான். அந்த நெல்லை பார்த்து சாமி என்ன சொல்றாரு, சிறு நெல்லுன்றார். இங்கதான் நீங்க கவனிக்கணும், தொண்டினுடைய சிறப்பு இங்கதான் நீங்க நோட் பண்ணணும். சிறு நெல்லுன்றாரு. எவ்வளவு நெல்லு கொடுத்திருக்காரு சாமி, எவ்வளவு நெல்லு கொடுத்திருக்காரு, கடலளவு நெல்லு கொடுத்திருக்காரு சிவபெருமான், கடலளவு. அதை பார்த்து என்ன சொல்றாரு, சிறு நெல்லு பெற்றேன்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, சிவபெருமானே நீ இன்னைக்கு ஒரே நாள்ல இருந்து நெல்லை வந்து இவ்வளவு குமிச்சிட்ட, ரொம்ப பீத்திக்காத, நீ ரொம்ப பீத்திக்காத, ஒரே நாள்ல கடலளவு நெல்லு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பீத்திக்காத. நீ இன்னைக்குதான் நிறைய நெல்லு கொடுத்திருக்க, ஆனா குண்டையூர் நிலக்கிழார் இருக்காருல்ல, அவரு மாசம் நெல்லு கொடுத்தாருல்ல, அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா நீ கொடுத்த நெல் எவ்வளவு நெல்லுதான், சிறு நெல்லுதான். கவனிங்க, மாசம் குண்டையூர் கிழார் வந்து நெல்லு கொடுத்துட்டே இருக்காரு, பல வருடங்களா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நெல்லை கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு நீ கொட்டிட்ட, மலையாளம் கொட்டிட்டேன்னு ரொம்ப பெருமை பீத்திக்காத சாமி. தொண்டு செஞ்சாருல குண்டையூர் கிழாரு, அவர் கொடுத்த நெல்லுக்கு நீ கொடுத்த நெல்லு இப்ப கொட்டிருக்கல, இந்த நெல்லு சிறு நெல்லு சாமி. என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரே நாள்ல போய் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறது சின்ன சாப்பாடு தான். ஆனா 10,000 நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம்ல, 10,000 நாளுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், அதுதான் பெருநெல்லு. நீங்க ஒரே நாள்ல செஞ்சீங்கன்னா அது பேரு சிவப்பணி. ஆனா தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தான் தொண்டு. சிவப்பணி என்பது சின்னதுதான். சைவத்தை பொறுத்த வரைக்கும்
சிவப்பணி. நான் கோயிலுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தேங்க அப்படின்னு சொல்றது சிவப்பணி. ஆனா 5 லட்சம் நாளைக்கு ஒரு ரூபாயா கொடுத்தேங்க அப்படின்னு சொல்றது சிவ தொண்டு. கஷ்டம், அது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. ஒரே நாள்ல கொட்டிடலாம். சிவபெருமான் மாதிரி என்ன பண்ணிடலாம், நீ நெல்லு தானே கேட்டேன்னு ஒரே நாள்ல கொட்டிடலாம். ஆனா தினமும் மாசம் மாசம் அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்யற தொண்டுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய நெல்லே சின்ன நெல்லா. அப்போ நாம நினைச்சுக்கோங்க, தொண்டு என்பது ஒரே நாள்ல தட்டி செய்யறது இல்ல. ஒரே நாள்ல நிறைய செஞ்சா அது பேர் தொண்டு கிடையாது. ஒரு கிள்ளு, ஒரு புல்லோட ஒரு புல்லு, ஒரு இம்மி அளவு புல்ல கிள்ளி நம்ம தினமும் போட்டாலும் தினம் போடுறப்போ அதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா பல காலத்துக்கு பெய்கின்ற கடலிலும் பெருது சொல்லுவாங்க இல்லையா. அதனால சிறுநெல்லுன்றது. சிறுநெல்லுனா தொண்டுதான் பெருசு. சாமியே கொடுத்தாலும் மொத்தமா அள்ளி கொடுத்தாலும் சாமி செஞ்சது தொண்டு இல்ல, சிவபெருமான் செஞ்சது தொண்டா? ஒரே நாள்ல கொடுத்துட்டாரு நெல்லு. ஒரே நாள்ல கொடுத்த நெல்லு என்னையா பிரயோஜனம்ன்றது? ஒரே நாள்ல கொடுத்த நெல்லுக்கு என்னையா பிரயோஜனம்? அந்த நெல்லு சிறு நெல்லு தான். ஆனா குண்டையூர் நிலக்கிழாரு எங்களுக்கு தேவைப்படுறப்ப நெல்லு கொடுத்தாரு பாரு. தொடர்ந்து தொண்டு செய்யற மாதிரி தொடர்ந்து கொடுத்தாரு இல்லையா. அந்த தொடர்ந்து செய்கின்ற தொண்டுதான் என்னது? பெருசு. அதுதான் பெருசு. நான் ஒரே நாள்ல அட்டி செய்யறதெல்லாம் பெருசு இல்ல அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிச்சா? 2 விஷயம். சிவபெருமானை நினைக்கும் போது அதற்கு தடை வரக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த நீல நினைந்தடியே. ஏன் சிவபெருமான் நினைக்கணும்? ஏன் நினைக்கணும்? நீங்க தான் சொல்லணும். ஏன் சிவபெருமான் நினைக்கணும்? விட்டுட்டா நம்ம விட்டுட்டா மறுபடியும் அந்த உலகப்பட்டுல போயிடுவாங்க. அதனால விடாம எந்த நேரமும் பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் நீல நினைந்த. உலகப்பற்ற பிடிச்சா என்ன ஆகும்? உலகப்பற்ற பிடிச்சா என்ன ஆகும்? உலகப்பற்ற பிடிச்சா மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உலகம் என்பது தோன்றி நின்று மறையும். தோன்றி நின்று மறையும் பொருளை பிடிச்சா நாமளும் தோன்றி நின்று மறைஞ்சிருவோம். மறையாத பொருள், எந்த பொருள் தோன்றவும் இல்லையோ மறையவும் இல்லையோ அந்த பொருளை பிடிச்சா நாமளும் நிலையா நின்னுக்குருவோம். நம்ம இந்த சுழலுக்குள்ள மாட்டிக்க மாட்டோம். அது நான் அப்படி சொல்லுகணும். இப்ப புரியுதா? இல்ல கிளியரா புரியுதா? இந்த மாதிரி சொன்னா கிளியரா புரியும். அதுக்காக தான் சொன்னேன். இந்த உலக பற்று அதெல்லாம் தேவை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஏன் சொல்றோம்னா, உலக பற்று பிடிக்கணுன்றக்காக சாமி வச்சிருக்கான். ஏன் அதை ஏன் படைச்சிருக்கான்? உலகத்தை பிடிச்சுதான் யாரை பிடிக்க முடியும்? சிவபெருமான். ஆனா கடைசி வரைக்கும் உலகத்தையே பிடிச்சிட்டு இருக்கோம். உலகத்தை பிடிச்சா உலகம் ஒரு நாள் அழியும். அது மாதிரி நாமளும் அழிந்து பிறப்போம். ஆனா மாறுபாடு இல்லாத சிவபெருமானை பிடிக்கும் போது நமக்கு அழிவு. அதனால நாம சிவபெருமானை பிடிக்கணும்னு என்ன பண்றது? வீட்டுல இருக்கிற நடராஜ திருமேனியோட காலை பிடிச்சுக்கிறதா சிவபெருமானை பிடிச்சுக்கிறது? என்ன கவனிக்கல? சிவபெருமான் சிவபெருமானை பிடிச்சுக்கன்னு சொல்லிட்டு இல்ல, கோயில்ல போய் சிவலிங்க திருமேனி எடுத்து கட்டி பிடிச்சுக்கிறேன், அதுதான் சிவபெருமானை பிடிச்சுக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு. இல்ல இனிமே பர்ஸ்ல என்ன பண்றேன், சிவபெருமானுடைய போட்டோ வச்சுக்கிறேன், அதுதான் சிவபெருமானை பிடிக்கிறதுன்னா அது கிடையாது. சிவபெருமானை நினைப்பது, அவனை நினைக்கிறது தான் அவனை பிடிக்கிறது. சிவபெருமான நினைக்கிறதுக்கு பேரு தான் பிடிக்கிறது. அந்த நினைப்பு எப்படி இருக்கணும்? நீல நினைந்த அடி நீளமா நினைக்கணும். அவனை நினைப்பது நீளமா நினைக்கணும். நினைச்சாதான் இந்த ஆன்மாவுக்கு உய்வடைய. நாம என்ன பண்ணணும்? இல்ல கவனிக்கலாம், ஒரு நிமிஷம். தெரியல எனக்கு. சரி, அம்மா தெரியல, சாந்திமதி அம்மா தெரியலாங்க. சரி, யாரோ ஒருத்தவங்க தெரியறாங்க, அதுக்கப்புறம் மறைஞ்சிடறாங்க. சரி, இப்போ என்ன கவனிக்கல. இப்ப என்ன, இப்ப வாக்கிங் போக சொல்லியிருக்காரு டாக்டர். டாக்டர் என்ன சொல்றாரு? டெய்லி 45 மினிட்ஸ் வாக்கிங் போங்க, நல்லது, பிரஷர் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. 1 மாசம் கழிச்சு செக் பண்ணா எகிரிடுச்சு. என்னம்மா இப்ப என்ன பண்ணீங்க? வாக்கிங் டெய்லி 45 மினிட்ஸ் இல்ல 55 மினிட்ஸ் நான் வாக்கிங் போறேன் டாக்டர் அப்படின்னா. அப்படிலாம் இல்லையே, வாக்கிங் போனா நேரம் குறைஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம்? என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன நினைச்சிருக்காங்கன்னா, என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 எட்டு எடுத்து வச்சுட்டு இங்க 2 எட்டு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? உட்காந்தாச்சு. 5 செகண்ட் நடந்தாச்சு, அப்புறம் உட்காந்தாச்சு. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சும்மா ஒரு நிமிஷம் நடந்துட்டு உட்காந்தாச்சு. அப்புறம் நடந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. இப்படியே செஞ்சு 50 நிமிஷத்தை நம்ம பண்ணோம்னா அது பேர் நடையா?
அது பேர் நடையா? இல்ல, நிக்காம நடக்கணும். வாக்கிங்னா என்ன அர்த்தம்? நிக்காம நடக்கணும். 45 நிமிஷம் நிக்கவே கூடாது. நிக்காம நடந்தாத்தான் அது பேரு வாக்கிங். இல்ல நான் போய் கொஞ்ச நேரம் நிப்பேன், அங்க போய் உட்காருவேன், பக்கத்துல ஒரு இட்லி கடை இருக்கு, ஒரு இட்லி காரங்கிட்ட பேசுவேன், அதுக்கடுத்து நடந்து போவேன், எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டுல உட்காந்து பேசுவேன், அப்படியே நடந்து போவேன். அப்படி கொஞ்ச நேரம் இப்படியே நடந்து நான் 45 நிமிஷத்துக்கு கழிச்சேன்னா அது நடையில சேராது. அது மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது? சிவபெருமானுடைய பக்திய கொஞ்ச நேரம் தொடர்ந்து நினைக்கிறதுக்கு பழகணும். என்னடா சொல்ற ஆனந்து, உனக்கு நீ என்ன இப்படி பேசுற? எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, சமைக்கணும், வீட்டு கூட்டணும், எல்லாம் பாத்திரம் கழுவணும், 1008 வேலை இருக்கு. எல்லாத்தையும் சிவபெருமான் நினைச்சுக்கிட்டே பண்ணுங்களேன். நினைக்கத்தானே, நினைக்க யாரையாவது தடுக்க முடியுமா? எது பண்ணாலும் சிவபெருமான நினைச்சுக்கிட்டே பண்ணுங்க. திருமந்திரம் பாடிக்கிட்டே பண்ணுங்க, திருமுறை பாடிட்டே பண்ணுங்க, திருவாசகம் பாடிட்டே பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு. அப்போ எல்லா நம்முடைய செயல்கள்லயும் சிவபெருமான புகுத்திட்டோம்னா நாம் என்ன பண்ணலாம்? நீல நினைக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தி. அப்ப நீல நினைக்கணும்ன்றதுதான் முதல் வார்த்தை. ரெண்டாவது, வாழன கண்மடவாள். எங்க அம்மா கேட்டிருக்கு, கண்மடவா அவள் வாடுறா. எதுக்கு வாடுறா? பொண்டாட்டி எதுக்கு வாடுவா அப்படின்னா, பாத்தீங்கன்னா நான் வீட்டுல பொருள் இல்லையே, என் வீட்டுல பொருள் இல்லையேன்னு சொல்லி வருந்துவா. ஆனா என்னுடைய மனைவி பறவை என்ன பண்றா? அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க முடியலையேன்னு வருந்துறான். அது எவ்வளவு பெரிய வருத்தம்! அந்த அப்பேற்பட்ட அந்த வருத்தத்தை நீ போக்கணும் சாமி. அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க முடியல, நெல்லு வரல, எப்பயுமே குண்டையூர்கிழார் நெல்லு கொடுப்பாரு, இப்ப கொடுக்கல, என்ன பண்றான்னு வருந்துறான்னு சொல்லி நான் கேட்டா, நீ என்ன பண்ணிட்ட? அங்க போய் கொட்டிட்டு வந்துட்ட நெல்ல. இப்ப என்ன இங்கதானே கொட்டணும், அவர் சார்பா இங்க வந்து கொட்டிட்டு போடணும். பரவாயில்ல, என்ன பண்ண? அங்க இருக்கிற நெல்லெல்லாம் என்ன பண்ண? பூத கணங்கள்னாலதான் அள்ள முடியுமா? அவ்வளவு நெல் இருக்கான். அதனால பூத கணங்களை விட்டு இங்க அள்ளித்தர சொல்லு. அதுக்காக நீ கொடுத்த நெல் என்ன கிடையாது? நீ கொடுத்த நெல்லு பெருநெல் கிடையாது. நீ கொடுத்த நெல் எப்படிப்பட்ட நெல்லு? யார் கொடுத்த நெல்ல சொல்றாரு சிறுநெல்லுன்னு? சிவபெருமான் கொடுத்த நெல்ல சிவபெருமான் கொடுத்த அந்த பெருநெல்லையே சிறுநெல்லுன்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஒரே நாளைக்கு கொடுத்ததுனால தொடர்ந்து கொடுக்கலங்க. அதனால ஒரே நாள்ல நீ எவ்வளவு செஞ்சாலும் அது பேர் தொண்டுல சேராதுன்றாரு. ஒரே நாள்ல நான் 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டேன்னா அது தொண்டுல சேராது. ஒரே ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு போறேன்னு நீங்க டெய்லி ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு போறேன், அதுதான் தொண்டுல சேரும். அதுதான் பெருசுல சேரும். ஒரே நாளுக்கு செய்யறது சேராது. அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷமா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருவாசகம் தன்னுடைய தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. ஒரு நூலா மக்கள் கிட்ட வந்து செய்தியை சொல்லி இது இப்படி சொல்லும். அதனால தொண்டின் பெருமையை எடுத்துரைப்பது இந்த பாட்டு. இந்த சிறுநெல்லுங்கிறதுல என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு நாள்ல அடிச்சு செய்யறது பேரு தொண்டு இல்ல. ஒரு நாள்ல கடலையே தலையில கவித்தாலும் அது பெரிய 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 இது கிடையாது, பெரிய ஆச்சரியம் இல்ல. மியூட் பண்ணிக்கலாம் அம்மா, நீங்க ஜானகி அம்மா மியூட் பண்ணிக்கலாம், கலைச்சலியன் அம்மா மியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே நாள்ல நீங்க கடலையே கவுத்துனாலும் அது என்ன கிடையாது? ஆனா தினமும் ஒருத்தவங்களுக்கு ஒரு அடியாருடைய அழுக்கு துணியை துவைச்சு கொடுத்தாலும், தினமும் துவைச்சு கொடுத்தாலும் அது பெரிய எப்படிப்பட்ட தொண்டு? பெரிய தொண்டுங்கய்யா, பெரிய தொண்டுங்க. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. சிறுசா நீங்க பண்ணாலும் கவலைப்படாதீங்க, அதை தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னா அது பெரிய தொண்டுல சேர்க்கப்படும். புரிஞ்சுது எல்லாத்துக்கும்? சிறுசா பண்ணாலும் என்ன தொண்டு பண்ணலாம்? ஏதாச்சும் பண்ணலாம். ஆனா தொடர்ந்து செய்யற மாதிரி. என்னால முடிஞ்சது தொண்டைக்கிளியே கத்த முடியும். என்னால முடிஞ்சது தொண்டைக்கிளிய, வாத்தியார் தானே, கிளாஸ் தானே எடுக்கிறேன், அந்த கிளாஸ மாத்தி திருவாசகமா தொண்டைக்கிளிய சிவபெருமானை பத்தி கிளிய கத்தி பேச முடியும். அவ்வளவுதான். அதை எடுத்துக்கிட்டு புதன்கிழமை என்ன ஆனாலும் பரவாயில்ல, தலையே உருண்டாலும் பரவாயில்ல, எங்க அடியார்கள் திருவடியில தான் தலை உருளணும் அப்படிங்கிற உரைப்போட, அது எந்த காரணத்தை கொண்டும் எல்லாத்துக்கும் தெரியும்.
ட்ரெயின்ல போகும்போது, ஃபிளைட்ல போகும்போது, அதுக்கப்புறம் நம்ம இதுல மத்த இடங்களுக்கு போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாத்திக்காம அதை நம்ம செய்துட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா நாம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம். எதுல ஏத்திக்கணும்? ஆன்மால ஏத்திக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தையை ஆன்மால ஏத்திக்கோங்க. என்ன சிறுசு பண்ணாலும், என்னால பெருசா எல்லாம் தொண்டு பண்ண முடியாதுங்க, ஒண்ணும் இல்ல, தினமும் ஒரு அருகம்புல்ல புடுங்கி சிவபெருமான் திருவடிக்கு வைக்க முடியும், இதுதான் பண்ண முடியும். சரி, பண்ணிக்கணும். ஆனா கவலைப்படாதீங்க, ஒரு நாள் அருகம்புல்லே இல்லாம கிடைக்க விடாம செய்வான் அவன். அந்த நாளைக்கு நம்ம தைரியத்தை. அதனால வீட்டுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம செய்யற தொண்டுக்கு என்ன பண்ணுவான் அவன், கொஞ்சம் இது பண்ணுவான். அதனால ஒரு பெரிய தொட்டியில என்ன பண்ணிக்கலாம், ஒரு அருகம்புல்ல வளர்த்துக்கலாம், அதுல இருந்து ஒரே ஒரு அருகம்புல்ல புடிங்கி வைக்கலாம். இது தொண்டை செய்யலாம். இது செய்யலாம் இல்ல, யாவர்க்குமா இறைவர்க்கோர் பச்சிலை, அந்த தொண்டை செய்யலாம். இல்லையா, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் சாமின்னா, தினம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் போல அரிசியோ ஏதோ ஒண்ணு எடுத்து கூரையில போட்டு ஏதோ 4 காக்கா தின்ட்டு போட்டோம், 4 குருவி தின்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி துண்டு அரிசியை எடுத்து வெளியில வச்சு இத்தனை தாண்டு ஒரு கிளியாஞ்சட்டியில அகல் விளக்குல தண்ணி மட்டும் ஊத்தி வச்சுட்டு பண்ணீங்கன்னா நீங்க அப்கிரேட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். தொண்டுல நீங்க அப்கிரேட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்போ டெய்லி நான் என்ன பண்ணுவேன், இனிமே நான் ஒரு புல்லையும் வைப்பேன், அதே சமயத்துல கொஞ்சம் போல தானியத்தையும் கொஞ்சம் போல நிதியும் வைப்பேன். இது யாருனாலையும் பண்ண முடியுமா, முடியாதா? இது என்னது, யாவருக்குமா பசுவனுக்கு ஒரு வாயுரை. பசுனா பசுமாடு மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களையும் பசுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எல்லா பசுவனுக்கு ஒரு வாயுரைன்னு சொன்னோட என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிடுவாங்க, பசுவுக்கு ஒரு வாயுரைன்னு சொன்னோடனே பசுமாட்டு வாயில போய் அகத்திக்கீரை வச்சு திணிக்கிறது. அது தின்ன முடியாம அப்படியே முழிச்சுட்டு உட்காந்து அது வாயில போய் திணிக்குது. எவனோ வந்து சொல்லிட்டான் போல, பசுமாடு உன்னைய கொடுத்து அகத்திக்கீரை தின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்த கெட்டதெல்லாம் சரியா போயிடும், அதனால வேணாம்னு சொன்னாலும் பசுமாட்டு வாயில வந்து திணிக்குது. ஏன் அதே ஒரு நாய் வந்தா நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டாலும் அதுவும் பசுவினுக்கு ஒரு வாயுரை தான். நல்லா கவனிச்சுக்கணும். பசு என்பது உயிர்கள் அர்த்தம். இங்க இந்த இடத்துல என்ன பசுன்னா, வாயற்ற ஜீவன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பசுதான். எறும்புக்கு நீங்க கொஞ்சம் போல சக்கரை போட்டாலும் பசுவினுக்கு ஒரு வாயுரை தான். குருவிக்கு கொஞ்சம் போல நெல்லு வச்சாலும் பசுவினுக்கு ஒரு வாயுரை தான். இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுடைய தொண்டு சிறப்பு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மதுரையில எங்க வீட்டு பக்கத்துல ரோட்டுல ஒரு இட்லி கடை வச்சிருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இட்லியை வச்சு அந்த 4 இட்லி எடுத்து ஒரு இலையில வைப்பாங்க. வச்சு அதை சாம்பார் 2 வடை எல்லாம் போட்டு நல்லா பெசஞ்சு, அப்பெல்லாம் கூரை வீடுதான் இருக்கும், அப்படி என்ன பண்ணுவாங்க, கூரையில அப்படியே எரிவாங்க, நிறைய காக்கா வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க வியாபாரமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு நாள் கூட அவங்க தவறி நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அது மாதிரி அதுவும் ஒரு தொண்டு தான் இல்லையா? சாப்பிடுறப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரிசி கிண்டுவோம்ல, நல்லா எனக்கு கவனிங்க ஒரு நிமிஷம். நம்ம அரிசி சாதத்துக்கு அரிசி படியில அள்ளி போடுவோம்ல, அப்ப என்ன பண்ணலாம், பக்கத்துல ஒரு பானை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிடி அரிசி அதுல போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அந்த பானை என்னைக்கு ரொம்புதோ அந்த பானை அரிசியை பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஆசிரமத்துக்கோ இல்ல யாருக்கும் முடியாது, பக்கத்துல ஆசிரமத்துக்கு கூட இப்ப கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. பக்கத்து வீட்டுல பாப்போம், ஒரு அம்மா பாவம் இந்த கொளுத்து வேலை போயிட்டு சித்தாள் வேலை போயிட்டு சாப்பிட முடியாம யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் இந்தாங்க, இந்த 1 மாசத்துக்கு இந்த அரிசியை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தோம்னாலும் போதும். அதனால தினமும் ஒரு படி அரிசியை நாம எடுக்கும் போது ஒரு கைப்பிடி அரிசி, வேற ரொம்ப வேணாம், ஒரு கைப்பிடி அரிசி என்ன பண்ணலாம், ஒரு பானையில போட்டு வச்சுக்கலாம், இல்ல ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கலாம். அது என்னைக்கு வந்து 25 கிலோவா நம்புதோ அன்னைக்கு யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணலாமா? அது ஒரு தொண்டு தானே, பண்ணலாம். அப்படி இல்லையா, யாராவது வருத்தப்பட்டு நிற்கும் போது கவலைப்படாத, எங்க அப்பா இருக்கா காப்பாத்துவாரு, உனக்கு நோய் இருக்கா எங்க அப்பா இருக்கா உனக்கு நோயில இருந்து நீக்குவாரு, நமச்சிவாய சொல்லு, சாமி இருகப்படி உனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்றதும் தொண்டுதான். இப்போ 4 தொண்டு சொல்லியாச்சு. சாமிக்கு தினமும் அருகம்புல் வைக்கலாமா வைக்க கூடாதா? ஈஸி இல்லையா? அருகம்புல் தான் சொல்றேன், வில்வத்தை கூட சொல்லல. அருகம்புல் வைக்கலாம்ல, வைக்கலாம். 2வது என்ன பண்ணலாம், வீட்டு மாடி தம்மா துண்டு கம்பு ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு 6 மாசத்துக்கு வைக்கலாம். டெய்லி போய் என்ன பண்ணலாம், மறந்துடாம கொஞ்சம் போல கம்பு கொஞ்சம் போல கிண்ணம் வச்சு தண்ணி வச்சுட்டு வந்துடலாம், அது சாப்பிடுறதுக்கு. புரியுதுங்களா? அது பண்ணலாம். அப்படி இல்ல தினமும் சாப்பிடுறப்போ ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்கலாமா வைக்க கூடாது? ஒரு கைப்பிடி தானே, வைக்கலாமா வைக்க கூடாது? தினமும் அரிசி போடுவோம்ல, வீட்டுக்கு நம்ம அரிசி போடுவோம்ல, அது போடுறப்ப பக்கத்துல ஒரு குண்டா வச்சுட்டு இதுக்குன்னு அந்த பானை வச்சுட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அரிசிய
போடுவாங்க, அது பண்ணுவாங்க, அது பண்ணலாம். இல்லையா யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுறதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கவலைப்படாதீங்க, பெருமான் காப்பாத்துவாங்க. இந்த 4 தொண்டை செய்யலாமா? இந்த 4 தொண்டை செய்ய முடியாட்டினாலும் இந்த 4ல ஏதாவது ஒரு தொண்டு செய்யலாமா? ஈஸியா? ஈஸி இல்லையா? கஷ்டமா இருக்கா? நீங்க ஏதாவது யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். வேணுமையா அந்த மாதிரி ஒரு 4-5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. சிவாயனமையா அந்த மாதிரி ஒரு படி அரிசி எடுத்து வச்சு 1 கிலோ 2 கிலோ ஆச்சுன்னா யாருக்காச்சும் கொடுத்துட்றேன், இல்லாட்டி பிரதோஷத்தப்ப தயிர் சாதம் செஞ்சு கொடுக்குறேங்க ஐயா. ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அருமை அருமை, அது மாதிரி அருமை. அப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் தொண்டு. இந்த தொண்டை நம்மளால செய்ய முடிஞ்சா போதும். என்ன பண்ணுவோம்? இந்த தொண்டை சிவபெருமான் எப்படி எடுத்துக்குவானா? இந்த தொண்டை சிவபெருமான் பெருசா எடுத்துக்குவானா? நீங்க ஒரே நாள்ல 5 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு தான்? சிறு தொண்டு தான். சிறு தொண்டு, சிறு நெல் தொண்டு. புரியுதா? புரியுதுங்களா? அம்மா அம்மா சுதா அம்மா இப்ப சிறுநெல்லுக்கு அர்த்தம் புரியுதா? சுகந்தி அம்மா சிறுநெல்லுக்கு அர்த்தம் புரியுதா? சிறுநெல்லுன்றதுல இவ்வளோ பெரிய அர்த்தம். சிறு நெல்லு பெற்றேன். சிவபெருமான பார்த்து சொல்றாரு, பீத்திக்காத டேய், நீ பீத்திக்காத, நிறைய நிறைய நெல்லு கொடுத்து பீத்திக்காத. தொண்டுக்கு முன்னாடி நீ கொடுத்த நெல்லு, சிவபெருமான் கொடுத்த நெல்லு தம்மா தொண்டு இருக்கான். அதனால எவ்வளவு பெரிய தொண்டுக்கு முன்னாடி சிவபெருமானே அடங்கி நிக்கிறாங்க. தொண்டர் உள்ளத்தில் அடங்கி நிற்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு. தொண்டு செஞ்சா மட்டும்தான். தொண்டர் உள்ளத்தில் உளன் யாரு? தொண்டருளன். தொண்டருளன், ஒரு தோழன் தொண்டருளன். தொண்டருடைய உள்ளத்துல இருக்கக்கூடியவன் யாரு? தொண்டு பண்ணாதான். தொண்டு பண்ண பக்திக்கு தொண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொடர்ந்து செய்கின்ற பக்திக்கு தான் என்ன பேரு? தொண்டு. புரியுதுங்களா? தொடர்ந்து செய்கின்ற பக்திக்கு பேரு தான் தொண்டு. அது என்ன? ஒரு டெய்லி இருக்கலாம், 3 நாளைக்கு ஒரு தடவை இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம், எப்படியும் வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சியை மாத்தக்கூடாது. புரியுதுங்களா? நான் வெள்ளிக்கிழமை பண்ணா வெள்ளிக்கிழமை பண்ணு. புரியுதுங்களா? அதே மாதிரி தினமும் பண்றீங்களா தினமும் பண்ணுங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை பண்றீங்களா பண்ணுங்க. பிரதோஷம் பண்றீங்களா பண்ணுங்க. ஆக எப்படியோ ஒரு தொண்டை கையில பிடிச்சுக்கோங்க. தொண்டு பிடிச்சாதான் இறைவன் திருவடியை பிடிச்சதுக்கு சமம். வேற நீங்க என்ன பண்ணாலும் சரி, அது சிவபெருமானுக்கு தேராது. என்ன பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாலும் அது பெருமானுக்கு போய் இந்த 4 தொண்டுல கோயில் கட்டுறது ஏதாவது வந்திருக்கா? ஏன் சொல்லிருக்கலாம்ல, சாமி ஒரு கோயிலை கட்டி விடுங்கப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. கோவில் என்பது இந்த தொண்டுகள் செய்வதற்காகத்தான். சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் வாங்கன்னு சொல்லணும். அதனால நாம இந்த 4 விஷயத்த டெய்லி கடைபிடிச்சாலும், 4ல ஏதோ 1 கடைபிடிச்சாலும் கூட போதும். அதனால இன்னையில இருந்து என்ன பண்ணோம்? எல்லாரும் ஒரு வீட்டுல ஒரு செடியில அருகம்புல்ல வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் மிக்சடா மாடியில வைக்க ஆரம்பிச்சிருங்க. தண்ணியும் கொஞ்சம் போல கம்பும் வைங்க, டெய்லி அரிசியும் நெல்லும் வைங்க. அப்புறம் தினமும் சாப்பிடுறது ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு சின்ன கவர்ல போட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன அறங்கள். நிறைய பண்ண முடியுதா? பண்ணுங்க. உங்க யாரு வேணாம்னு சொன்னா அதுக்காக நிறைய பண்ண முடிஞ்சா அதையும் பண்ணுங்க. ஒருத்தவங்க யாருக்காவது முடியும். அப்ப இந்த உதவிகள் செய்யாம, தொண்டுகள் செய்யாம சிவபெருமானுடைய திருவடியை செய்ய முடியாது. அப்படி அடிமை தொண்டு செய்யறவங்க கிட்ட சிவபெருமான் எப்படி இருப்பானா? துணைவனாக இருப்பான். துணைவா போற்றி அப்படின்னு அந்த வார்த்தை எப்ப நமக்கு சேரும் அப்படின்னா, அந்த வார்த்தையினுடைய பொருள் எப்ப விளங்கும்னா தொண்டு செய்தால் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? இந்த தொண்டை சொல்றது, துணைவா போற்றிய சொல்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய தொண்டை இவ்வளவு நேரம் பேசணும். அந்த தொண்டுல அடிமை தொண்டு செய்தவர் யாருன்னா, அடிமை தொண்டு செஞ்சவர் யாரு? கரெக்டா சொல்லுங்க. யார் அடிமை தொண்டு செஞ்சவர்? திருத்தொண்டர். எல்லாருமே அடிமை தொண்டு தாங்க ஐயா செஞ்சாங்க. கேள்வி கேட்பேன், கவனிங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களை கேள்வி கேட்டு குழப்புவேன். நான் அடிக்கடி கேள்வி கேட்டு குழப்புவேன். யாரு அடிமை தொண்டு செஞ்சாங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? 4 பேருமே அடிமை தொண்டு செஞ்சாங்கன்னு சொன்னாதான் கரெக்ட். இல்ல திரும்பவும் நான் திருநாவுக்கரசர்னு சொன்னீங்கன்னா, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கலவனை தூக்கி மனையில வைக்கின்ற கதையா நீ சொல்றதெல்லாம் சொல்லிக்க, எங்க மனசுல ஏறிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அதனால
அடுத்த முறை கேட்பேன் திரும்பவும் நீங்க வந்து நாவுக்கரசர்னு சொன்னீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஃபைனு. ஐயா நான் 4 பேரும் தாங்க ஐயா சொன்னேன். வள்ளியம்மா, கலைச்செல்வி அம்மாவுக்கு, கலைச்செல்வி அம்மா, ஆமா எல்லாரும் சரியா சொன்னாங்க. ஆனா சில பேர் மாத்தி சொன்னாங்க. சரி, ஆனா சுமந்தி அம்மா 4 அடிகளோட தொண்டுங்க ஐயா. சிவாயினம்மா அப்போதைய அடிகளோட தொண்டுங்க. ஏன் அப்ப சுந்தரன் தொண்டு என்ன தொண்டு? அடிமை தொண்டு இல்லையா? அதைத்தான் இவ்வளவு நாள் விளக்கணும். அம்மா போன அமர்வுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம அடிமை தொண்டு. அடிமைக்கு தான் என்ன கிடையாது, எந்த விருப்பு வெறுப்பு கிடையாது. விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யணும். குறுக்கிட்டு மன்னிச்சுக்கீங்க. சொல்லுங்க சாமி. அடிமைன்னு நினைக்கும் போதுதான் உயர்வு தாழ்வே கிடையாது. நான் பெரியவன் நீ பெரியவங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அதனால எல்லாருமே வந்து அடிமை தொண்டு. அந்த சிவன்கிற எஜமானனுக்கு எல்லாருமே அடிமை. அவங்க செய்யறதெல்லாம் அடிமை தொண்டு. அடிமையில தான் உயர்வு தாழ்வு, நான் பெரியவன் சின்னவங்கிற இதுவே இல்லை, அகங்காரமே இருக்காது. ஆமா, அருமை அருமை அருமை. நல்லா விளக்கி சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அருமை சாமி, அருமை சாமி. நீ நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல மண்டல ஏத்திக்கணும். நம்ம அடிமை நினைச்சாதான் ஏத்து அப்படி வர்றவங்க என்ன நினைப்போம், சிவனடியார்கள் சிவம். அப்ப என்ன பண்ணுவோம், திருவடியில வீழ்ந்து துமில் விழுந்து என்ன பண்ணுவோம், நம்ம அடிமை நினைச்சா. நாம அடிமை இல்ல நினைச்சா என்ன ஆயிடும், அடிமை இல்ல நம்ம கோல நடத்த வர்றவங்க என்ன பண்ணுவோம், வணக்கம் இப்படி சொல்லலாம்ல. சிவனடியார் பார்த்து வணக்கம் இப்படி சொல்லலாம், இப்படியா கும்பிடணும். சிவனடியார்களை பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொன்னா அந்த வணக்கம் இல்லைன்றாரு. யாரு? விரல் என்று சொல்றாரு, அது வணக்கம் இல்ல. திருவடியில எப்படி விழுகணும், நெடுஞ்சான் கடையா விழுகணும். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அடியார்கள் திருவடியை கண்டு விழணும்னு சொல்றீங்க, அடியார நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடியார் திருவடி வணங்கணும்னு சொல்றீங்க, நான் அடியாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அடியார்களே இல்லைங்கயா, போங்க நீங்க வேற. திருவாசகம் முற்றோதல் வந்தா அவங்க குரூப்புக்குள்ளேயே பேசுறாங்க, அவங்களுக்குள்ளேயே பாத்துக்கிறாங்க, பெரிய பார்ஷியாலிட்டி பண்றாங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க, அவங்க திருவடியில வணங்க எனக்கு மனசே வரல, போங்க. நீ என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க கூப்பிட்டு நான் திரும்பவும் சொன்னேன், சாமி அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு 12ஆம் திருமணம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, முத்தநாதன் என்ன பண்ண வந்தான், மெய்ப்பொருள் நாயனுடைய முதுகுல கத்திய பாய்ச்ச வந்தான், நெத்தியில திருநீர் பூசிட்டு வந்தா, நெத்தியில திருநீர் பூசிட்டு வந்தா இவனை கொல்லலாம்னு நினைச்சிட்டு வந்தான்ல, அந்த இப்ப என்னை கொல்ல விடாம ஆக்கிட்டோன்னா என்ன ஆயிடும்? அவர் யாருங்க? ஒரு மன்னனுக்கு தெரியாத வித்தையா, மன்னனுக்கு தெரியாத ஒரு மருத்துவமா? ஏங்க நெஞ்சில கட்டி எடுத்து குத்திட்டா உடனே மருத்துவம் பண்ணி பொழைக்க முடியாதா? ஏங்க பெரிய மன்னருங்க, ஹார்ட்டையே திரும்ப குச்சி வச்சு பண்ணிடலாம். ஆனா என்ன சொல்லிட்டாரு, என்னைய காப்பாத்திராதீங்கடா. ஏன்னா அவன் வந்ததே என்னை கொல்லணும்னு வந்திருக்கான். திருநீர் பூசுனா என்னை கொண்டலாம் நினைச்சு வந்தான். அவன் என்னை கொல்லாம போயிடுச்சுன்னா அவன் பூச திருநீருக்கு என்ன மரியாதை அப்படின்னு பாருங்க. அவன் பூச திருநீருக்கு என்ன மரியாதை? அதனால திருநீர் சிறப்பு அடையணும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவனை யாரும் அடிக்க கூடாது. அவரை கொண்டு போய், அவன் கூட சொல்ல, அவரை கொண்டு போய் எல்லையில விட்டுட்டு திரும்ப நீ வந்து அவன் நல்லபடியா விட்டுட்டேன்னு சொல்ற வரைக்கும் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், கவலைப்படாது. அப்படி உயிரை பிடிச்சு வந்து நான் வந்து அவர் அனுப்பிச்சுட்டேன்பான்னு சொன்ன உடனே நமச்சிவாய அப்படின்னு சொல்லி உயிர் பிரிந்தாரு மெய்ப்பொருள் நாயனார். என்ன சொல்லி தராரு, வந்தவன் கத்தி எடுத்து குத்துறவனா இருந்தாலும் அவனை சிவனடியாரா நீ பார்க்கணும், அவ்வளவுதான். அவன் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்ணும் போதே நம்ம என்ன ஆயிடுறோம், நாண்ட உள்ள வந்துடுறேன். அடிமை தொண்டு பண்ணல, அடிமை தொண்டு பண்ண அப்படி வராது. நினைச்சு பாருங்க, நான் அடிமையா இருக்கேன், எங்க எஜமா இருக்காரு, அவர் திடீர்னு என்ன பண்றாரு, 4 பேரை கூட்டு வந்து சமன்றாரு. என்ன பண்ணுவான் அடிமை? என்ன பண்ணி ஆகணும், கூட்டின்னு வரணுங்க, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. 4 பேரை கூட்டு வந்து திடீர்னு 4 பேரை கூட்டு வந்து இவனுக்கு சேர்த்து சமன்னு சொன்னா சமைக்கணும். எஜமானுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரிதான் யாரு கொடுக்கணும், எஜமானோட கெஸ்டுக்கும் கொடுக்கணும், அப்படிதானே? அது மாதிரி அவன் நல்லவனா கெட்டவனா யாருக்கு தெரியணும்? ஏன் எஜமானுக்கு அவன் தெரிஞ்சவன், அவன் நல்லவனா கெட்டவனா எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை அதை கொடுக்கணும், அவ்வளவுதான். அவன் தான் அதே வணக்கம், யாரு எஜமானு கொடுக்குற வணக்கத்தை அப்படியே வணங்கி அவங்க கொடுக்கணும். அது போல சிவன் என்ற அடியார் தான் எஜமா, அவன் ஃப்ரெண்டு யாரு, அடியார்கள். அவங்க நல்லவனா கெட்டவனா அதான் தெரியாது. நான் அடிமைங்க, நான் அடிமை. அவன் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்ணாலும் என்னுடைய அடிமைத்தனம் போயிடுது, புரியுதுங்களா? அப்ப அடிமைத்தனம் போயிடுச்சுன்னா
என்கிட்ட உண்மையான தாழ்மையான பக்தி வராது. அப்ப நான்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நான்ற எண்ணம் இருக்கிறதுனால எனக்கு பிறப்பு வந்துட்டே இருக்கும். என்னடா இது கன்றாவி, சிவபெருமானை கும்பிட்டதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கவேன்னு நினைச்சா, சிவபெருமானை கும்பிட்டதுக்கு அப்புறமா அடிமை தொண்டு இல்லாம, அடிமை பக்தி இல்லாம தொண்டு செஞ்சா அடித்தூர்ல இருக்கக்கூடிய வேர்ல இருந்து திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுடைய பிறவி முளைச்சுக்கிட்டே இருக்கும் காலப்படம். அதனால எல்லாருக்கும் இன்றைய தினம் ஒரு பெரிய உபாயம், அடியார்களை வணங்குன்னு ஆனந்த சொல்ல திருமுறைகள் முழுக்க அதுதான் சொல்லுது. திருமுறை முழுக்க அதுதான் சொல்லுது. அதனால அடியார் திருவடிய நெத்தியில திருநீர் போட்டாலே நம்ம எஜமானோட ஆளு. யாரு? நெத்தியில திருநீர் போட்டாலே யாரு? எஜமானோட. அவன் யாரா வந்துட்டு போறான், நம்ம எஜமானுக்கு அவருக்கு நம்ம அடிமைக்கும். வணக்கம் தானே செய்யறோம், வணக்கம் தானே செய்யறோம். ஏங்க வந்திருக்கா அப்படி? நான் கவனிக்கல ஒரு நிமிஷம். இது பாருங்க, இப்ப தெரியுறாங்க, எல்லாம் கான்ஸ்டன்டா தெரியுறாங்க. இப்ப நீங்க ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சொக்கடாதாடா என்ன 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 தவறு செஞ்சிருக்கேன்னு தெரியலையே, எல்லாரும் தெரியுறாங்களே, எல்லாரும் தெரியுறாங்களே. சொக்கடாதா கண்கள் அப்படியே கண்ணீர் அப்படியே. இவ்வளவு நேரம் உங்களை பார்க்கல, உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு இருக்கிற அடியாருக்கெல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லா பார்க்க முடியுதுனால. வந்திருக்காருங்க ஒருத்தர் வர்றான். யாரு? யாரு இந்த படுபாவி? எந்த படுபாவி? நம்ம எஜமா இருக்கான்ல, நம்ம எஜமா. நம்ம எஜமா யாரு? எஜமா யாரு? சிவபெருமான். ரஜினிகாந்த் சொல்லாம விட்டீங்களே. யாராவது எஜமான் படுத்துவார் ரஜினிகாந்துங்க அப்படின்னு சொல்லாம விட்டீங்களே, நான் சந்தோஷம். நம்ம எஜமா யாருன்னா சிவபெருமான். சரி, வந்தவன் என்ன பண்றான்னா நேரா வர்றான். வந்துட்டு அது என்னப்பா வேணும்னு கேக்குறாரு. என்னங்க வேணும்னு கேக்குறாரு. அது வந்துங்கன்றான். என்ன பண்றோம்னு புரியல. என்ன சொல்லுங்க தயவு சொல்லு. எனக்கு உங்களுடைய மனைவி வேண்டும் அப்படின்றான். மனைவி வேண்டுமா? நான் என்ன நினைச்சேன் ரொம்ப நாளா, இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன்னு சொல்லும் போது மனைவி வேண்டும்னு கேட்கிறாரு சிவனடியார். சிவனடியார் மனைவி வேணும் கிட்ட என்ன பண்ண போறாரு? கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாரு? தொண்டு செய்ய போறாரு. ஏதாவது கோவில்ல வேலை செய்ய வைக்க போறாரு. இல்ல ஏதாச்சும் 4 பேருக்கு சாப்பாடு போட சொல்ல போறாரு. சரி போயிட்டு வாமா, என்கிட்ட இருந்தாலும் தான் செய்ய போறேன் அங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம்னா, அங்கதான் ட்விஸ்ட். இவன் வந்தவன் நம்ம ஐயா இருக்கான்ல, நம்ம ஐயா எஜமானன் எப்படி வந்தான்னா தூர்த்த வேடத்துல வரானா. தூர்த்த வேடம்னா கையில மல்லிகைப்பூ சுத்திருக்கான், கையில மல்லிகைப்பூ சுத்திருக்கானா, காதுல ஒரு கடுக்கன், இங்க ஒரு வெட்டு, உடம்பு முழுக்க பற்குறிகள் இருக்கான், பல்லு கடிச்ச பல்குறிகள் இருக்கான், பற்குறிகள் இருக்கான். அவனை பார்த்தாலே காமாந்தகன்னு சொல்லுவாங்கல்ல, காம வெறி பிடித்தவன் சொல்லுவாங்கல்ல, அந்த வேடத்துல வரானா. எனக்கு இந்த காட்சியை கேட்கும் போது கண்கள் நீர் பெருகும். காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேய நடி, மாமரை போதும் செவ்வாய நடி, மன்றினில் ஆடும் மகாய நடி, கல்லை கனிவிக்கும் சுத்த நடி, கரும் கங்கை கருளிய கர்த்த நடி, தில்லை சிதம்பர சித்த நடி, தேவர் சிங்கம் என்னும் உயர் தங்கம் அடி. அது மாதிரி காமத்தையே அழித்தவன், காமனை வெகுட்டு எரித்தவன் தன்னை காமாந்தகனாக காட்டி வந்தானா. என்ன விந்தைடா, உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத வடிவத்தை வந்திருக்கேன்னு சொல்லி. அப்போ என்ன மறைமுகமா சொல்ல வர்றாருன்னா, இயற்பகை நாயனார்த்த உன் மனைவிய நான் கேட்பது காம இச்சைக்கு தான். புரியுதுங்களா? காம இச்சைக்கு தான் நான் உன் மனைவியை கேட்கிறேன். உன் மனைவியை வச்சு நான் தொண்டுகிண்டெல்லாம் பண்ணல. நான் எப்படிப்பட்டவன் நான் காமிக்கிறேன் பாருன்னு உடம்பு முழுக்க நகைக்குறிகளும் பற்குறிகளும் கையில ஒரு மல்லிப்பூவும் வச்சு தூர்த்த வேடத்துல சிவபெருமான் அடியவனா கேட்கும் போது நம்மளால என்ன பண்ணுவோம்? நீ முதல்ல சிவன் அடியாரே கிடையாது. கஷ்டம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏண்டா கொஞ்சம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற கதையா? அதை கேட்டீங்க இதை கேட்டீங்க. என் பொண்டாட்டி கேச்சு பொண்டாட்டி கேட்கிறேன், உனக்கு பார்த்தாலே பச்சை பொறுக்கி மாதிரி இருக்கு, உனக்கு எதுக்குடா என் பொண்டாட்டி தரணும்னு என்ன பண்ணுவோம்? நல்லா வரைய கட்டி எடுத்து நல்லா வெளுவெளுன்னு வெளுத்து அனுப்பிச்சிருப்போம். இதான அனுப்பிச்சிருப்போம். இதை விட கேவலமான வடிவம் ஏதாவது எடுக்க முடியுமா? அந்த வடிவத்துக்கும் நடுங்கி பணி செய்யறது. அந்த வடிவத்துக்கும் என்ன பண்றாரு? தன்னுடைய மனைவிய கொடுக்குறாரு. கொடுத்தவன என்னாச்சு? அந்த அம்மா பாக்குறாரு, இவன் நம்மகிட்ட கேட்க மாட்டான்,
அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீ எப்படி என்ன கொடுக்கலாம் கேட்கலாம். அந்த அம்மா, நீ எப்படி என்ன கொடுக்கலாம், நீ எப்படி என்ன கொடுக்கலாம், உன் இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா, ஏன்னா பொருளா அப்படின்னு கேட்கறாங்கல்ல. இல்ல, அந்த அம்மாவோட பக்தியும் அடிமை பக்தி. என்ன பக்தி, நான் உனக்கு பொருள், நீ யாரு கொடுத்தாலும் நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கற்புடைய தேவி யாரு, இயற்பகை நாயனாருடைய கற்புடைய தேவி கண்கள்ல கண்ணீர் மல்கி அப்படியே நடுங்கி இருக்கானா. சிவபெருமானுக்கு மனசு தாங்கல. இந்த கற்புடைய பெண்ணு மனசுக்குள்ள என்னென்னமோ கற்பனை பண்ணி போறான்னு சொல்லிட்டு குனிஞ்ச பரியே அப்படி அவருடைய காலை பாக்குறாராம். யாரு, வந்திருக்கக்கூடிய சிவனடியாருடைய காலை பாக்குறாராம். தன்னுடைய காலிலேயே வந்திருக்கிற சிவபெருமான்னு காமிச்சிட்டாராம். யாருக்கிட்ட, அந்த குல தேவி கிட்ட காமிச்சிட்டாராம். அந்த குல தேவிக்கு புரிஞ்சு போச்சு வந்தது சிவபெருமானா. என்ன சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு அந்த அம்மா பார்த்து. ஏன்னா அந்த அம்மா மனசுல தப்பு நினைச்சிடக்கூடாதுல்ல, நம்மள ஏதோ ஒரு விஷயத்துக்கு காமிச்சு கொடுக்குறாரு போல நினைச்சு அந்த அம்மா மனசுல தவறா நினைச்ச கூடாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு டெஸ்ட் இல்ல, யாருக்கு டெஸ்ட், யாருக்கு டெஸ்ட், இயற்பகைக்கு தான் டெஸ்ட், இயற்பகைக்கு தான் டெஸ்ட். அதனால உனக்கு உஷுன்ட்டாரு. இந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு, சரி வந்தவன் அப்பன் தானே, அப்பங்கிட்ட தான் கொடுக்குறாரு, அப்ப விளையாடுறான்னு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிச்சு. சரி வா, குழந்தை கொடுக்குறாரு, குல தேவிய கொடுக்குறாரு. எல்லாம் வந்துட்டாங்க, மாமனார் வந்துட்டாரு, மைத்துனர் வந்துட்டாரு, அண்ணன் வந்துட்டு இந்த பிள்ளையோட அண்ணன் வந்துட்டாரு, பெரியப்பா எல்லாம் வந்துட்டாங்க. டேய் பைத்தியமானா, தினமும் வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலாம் கொடுத்துட்டு இருந்த, பரவாயில்ல, இப்ப நீ கொடுக்கறது எங்க வீட்டு குழந்த, பார்த்தாலே தெரியுது. இவனை பார்த்தாலே எப்படி தெரியுது, இவனை பார்த்தாலே, எவனை பார்த்தா, இவனை பார்த்தாலே பச்சை பொறுக்கிமா இருக்கு. இவன் கிட்ட போய் என் பிள்ளைய கொடுக்குறியடா, நான் கொடுக்க விட மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேரை என்ன பண்றாரு, வாளால வெட்டி சாய்க்கிறார். யாரு, இது எப்படிங்க முடியும், வந்த அத்தனை பேரும் வாளால வெட்டி சாய்க்கிறாரு. குடலெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே முழுகுது. எங்கு பார்த்தாலும் பிண குவியல்கள். வாழை எடுத்துட்டு வீசிக்கிட்டே போறாரு. வந்து யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறார். அவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மாவோட குலத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, என் பிள்ளைய அப்படி உனக்குதான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், நீ வேறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக என் பிள்ளைய நாங்க வைக்கல, என் பிள்ளை எனக்கு மானத்துக்கு சமம், மானத்துல. அதனால அந்த சொந்தக்காரத்துல இருக்க அத்தனை ஆண்களும் வந்து சண்டை போறாங்க. அத்தனை பேரையும் கொண்டு குவிக்கிறாரு. கொண்டு போய் என்ன பண்றாரு, அந்த ஊர் எல்லையில நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு திரும்புறாரு. விட்டாச்சு, அவர் கூட விட்டாச்சு. யார் கூட, வந்த சிவபெருமான். நமக்கு தானே சிவபெருமான். அவன் யாரு, என்ன வேஷத்துல இருக்கான், வேஷத்துல காமாந்தக வேஷத்துல இருக்கான், காமாந்தக வேஷத்துல இருக்கான். அதனால அவன் விட்டுட்டு திரும்பிட்டாரு. திரும்பின உடனே சிவபெருமான் நினைக்கிறாரு, சரி இவன் திருப்பி பாப்பான், ஒரு தடவையாவது மனைவியை கடைசியா அதோட பாப்பமா இல்லையா, கடைசியா அதோட மனைவியை பார்த்துட்டு போயிடலாம். மனைவினா எப்படிப்பட்ட மனைவி, கணவன் இப்படி கண்ணை காமிச்சாருன்னா, இப்படி கண்ணை காமிச்சாருன்னா பட்டு துணி கேட்கிறான்னு பட்டு துணி எடுத்துட்டு வருவாங்களாம். இப்படி கண்ணை காமிச்சா முத்து எதுவுமே பேச மாட்டாரு. கண் அசைவிலேயே கணவன் என்ன நினைக்கிறான்னு குறிப்பிருந்து நடக்கிற மனைவி. அப்பா ஏன்டா முடிச்சோம், எவனாவது வந்தா அவன் தலையில கட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிற மனைவி இல்ல. எப்பா இந்த அம்மா வச்சு நம்மளால தாங்க முடியல, எவனாவது வந்தா நான் தலையில கட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிற மனைவி இல்ல. தன்னுடைய கணவனுடைய குறிப்பு அந்த மனைவி என்ன பண்றாரு, கொடுத்துட்டு திரும்புறாரு. திரும்புறப்ப என்னாச்சு, சிவபெருமான் பாக்குறாரு, இந்த புள்ள பாக்கும், கடைசியா மனைவியை பார்க்கும். மனைவியை பார்க்கிறப்ப என்ன பண்ணிடலாம், நாம என்ன பண்ணிடலாம், நாம வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை பண்ணிடலாம். திரும்பிட்டு அவள் பார்க்கல. ஏன், நமக்கு சொந்தம் இல்ல. எப்ப அவர்கிட்ட கொடுத்தாச்சோ அது நமக்கு என்ன இல்ல, சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. சிவபெருமான் என்னைக்குமே அழாதவனா, சிவபெருமான் கண்ணீர்ல கண்கள் இருந்து நீரே பெருகாதவனா. அவன் பார்த்துட்டு ஓலம் 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 கத்துறான். யாரு, வந்த சிவபெருமான். ஓலம் ஓலம் என்ன அர்த்தம், ஆபத்து ஆபத்துன்னு அர்த்தமா. உடனே என்ன பண்ணாரு இவரு, யாரோ நம்ம சொந்தக்காரன் வந்து திரும்ப வந்து அந்த சிவனடியார ஏதோ வெட்டுறதுக்காக வந்திருக்கான் போல சொல்லிட்டு அக்கன் திரும்புறாரு. திரும்பி நின்னா அழல் சோதியா காட்சி, பெருஞ்சோதியா காட்சி. இயற்பகையா என்ன பண்ணி வச்சிருக்கடா, வந்திருப்பது சிவனடியாரு, ஆனா சிவனடியாரோட இலக்கணம் இல்ல. வந்திருப்பது சிவனடியார் வேடம், ஆனா உள்ளுக்குள்ள அவனுடைய இலக்கணம் இல்ல. அப்படி இருந்தும் தன் காதல் மனைவியை கொடுத்து அவனுக்காக அத்தனை சொந்தங்களையும் வெட்டி வீழ்த்தி இருக்கக்கூடிய ஆற்றலை பார்த்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் நடுநடுங்கி போறார். நாம போய் மனைவியை கொடுக்க வேணாம், கணவனை கொடுக்க வேணாம்,
யாராலும் நாம பார்த்தோன்னே வணக்கம்னு சொல்லிட்டு ஓடியாந்துருவோம். அது பார்க்க சரியான ஆள் இல்லையா, அந்த ஆள் கிட்ட போய் பேச வேணும், ரொம்ப பேசிக்க வேணும், விழுந்துட்டு திருவடி விழுந்து வணங்கிட்டு வந்துடும், அவ்வளவுதான். அப்போ இப்ப சொல்லுங்க, இவனை விட இந்த கேரக்டரோட மோசமான கேரக்டர் வந்துருமா? இயற்பகை நாயனாரு காமிச்சார்ல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை விட மோசமான கேரக்டர் நம்ம வாழ்க்கையில பாத்துற முடியுமா? முடியவே முடியாது. அந்த கேரக்டருக்கே என்ன பண்றாரு, தன் மனைவிய கொடுத்து அதுக்காக தன்னுடைய அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தி அனுப்புறாரு. இயற்பகை இயற்கைக்கு பகை. இயற்கையில யாராவது அப்படி பண்ண முடியுமா? யாராவது இயற்கையை அப்படி பண்ண முடியுமா? இயற்கைக்கு பகையா இருந்தனால அவர் பேர் என்னது? இயற்பகை நாயனார்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? அடியார்கள் திருவடியை வீழ்ந்து வணங்கலாமா, வணங்கக்கூடாது? பார்க்க கூடாதா? நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. அந்த திருவேடத்துல நின்று உங்களை தவறாவோ உங்களுக்கு ஏதோ தவறு நினைக்கணும்னு அந்த வேடத்துல நின்று பாக்குறான். நீங்க சிவமா பார்த்தீங்கன்னா சூலம் சுட்டெரிக்கும் அந்த ஆன்மாவை. கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு சூலம் படை நிற்கும். நீங்க சிவமா நினைச்சு இருக்கக்கூடிய ஆன்மா உங்களை தவறா பாக்குது, ஏதோ அபியூஸ் பண்ண போகுதுன்னா சூலம் சுட்டெரிக்கும். அவனை மட்டும் இல்ல, அவனுடைய குலத்தையே சுட்டெரிக்கும். கவலைப்படாது, நமக்கு தேவையில்லை அவன் குலம் எரிஞ்ச ஏரியா. நமக்கு தேவை நம்ம வினை போக்குறதுக்காக வந்திருக்கும். ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, டிஸ்கிளைமர் போடுறேன், ஆனந்த சொல்லியிருக்கான்ட்டு அதுக்காக ஒருத்தன் சரியில்லாம இருக்கான் அவன் கூட நான் டிராவல் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. திருவடி வணங்க சொல்றேனே தவிர, திருவடி வணக்கத்துல உங்களுக்கு நீங்க பண்ணணுமே தவிர, மற்றபடி அவங்களோட டிராவல் சரியில்லாம இருந்தாங்கன்னா அவங்களோட டிராவல் பண்ணணும், அப்படியே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படி செஞ்சிருக்காங்க அடியவர்கள், தன் மனைவியை கொடுத்து. அப்படிலாம் நம்ம செய்ய வேணாம். வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன், 4 கண்ணிடந்து அப்ப வல்லேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதான் நம்ம செய்ய முடியாது. ஆனா திருவடி வணங்கும் போது என்ன செய்யணும்? ஒரு மரத்துக்கு திருநீர் போட்டிருந்தாலும் சிவமா பார்க்கணும், ஒரு எரும மாட்டுக்கு திருநீர் போட்டிருந்தாலும் சிவமா பார்க்கணும், ஒரு 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 சாதாரண திருநீர் போட்டு சிவனடியார் திருக்கூட்டத்துல நின்னா சிவமா பார்க்கக்கூடிய பார்வை வரணும்னு தான் அத்தனை புராணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வணங்குதல் தான் தொழில். வேலை வணங்குவதே மாதிரி சிவனடியார்கள் திருவடியை வணங்குவதே நம்முடைய வேலை. அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அவ்வளவுதான். அவங்க நல்லவங்களா இருந்துட்டு போறாங்க, கெட்டவங்களா இருந்துட்டு போறாங்க, அவங்க நற்குணமுடையவர்களா இருந்தாலும் தீய குணங்களுடைய. இதுக்கு மேல அவங்களுக்கு உடச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சொன்ன வார்த்தை திருமுறையில இல்லையா? நான் சொன்ன வார்த்தை திருமுறையில பெரிய புராணத்துல இல்லையா? பெரிய புராணத்துல இருந்து அதே வார்த்தையை தான் அப்படியே சொல்றேன். இந்த தூர்த்த வேடம் கூட எதுல இருக்கு? திருமுறையில இருக்கு. புரியுதுங்களா? அதனால எதிர்த்தாப்பு நிக்கிறவங்க நல்லவங்க இல்ல, அவங்க திருவடியை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவங்க நம்ம கண்டுக்க வேணாம், அவங்க நம்ம உதாசீனப்படுத்திட்டோம். யாரா வேணா இருக்கட்டும், சிவனடியார் அப்படின்னா அவங்க திருவடி வணங்குறதுக்குரிய நம்ம வணங்குவோம், அவ்வளவுதான். நம்மள திரும்ப வாழ்த்தாம கூட நல்லா இருங்கன்னு சொல்லாம கூட மூஞ்சி திருக்கிட்டு போனாங்கன்னா போயிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிவபெருமான் நம்மளை பார்த்து என்னைக்காவது வாழ்த்திருக்கானா? நல்லா இருக்கு என்ன கோயில்ல விழுந்து கீழே விழுந்துறப்ப தம்பி எந்திரின்னு சொல்லியிருக்கானா? எனக்கெல்லாம் சொன்னது இல்லப்பா, உங்களுக்கு சொல்லியிருக்கானான்னு தெரியல. உங்களை மாதிரி அடியார்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம், நந்தனாருக்கு வழிவிடு நந்தி பிள்ளாய் வழிவிடு அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு பிள்ளாய் எழுந்திரி அப்படின்னு உங்களை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு ஆனாலும் அவனுக்கு பக்தி செய்யறோம். ஒரு நாள் கூட பேசுறது கிடையாது, பக்தி செய்யறோம். அது மாதிரி சிவனடியார் திருவிட விழுவோம், கவனிச்சுக்கலன்னா கவனிக்கலாம், போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப புரிஞ்சுதுங்களா? அடிமை தொண்டு செஞ்சா மட்டும்தான் பிறவி வேர் நீங்கும். அது இல்ல அப்படின்னா நீங்க அது நம்ம அடியார் திருக்கூடத்தோட சிறப்பு என்னன்னா எல்லாருடைய திருவடியும் நீங்குவது. ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, ஐயா சிவபெருமானுடைய திருவடியை தவிர யார் திருவடியும் விழுக மாட்டேங்க. நான் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன், அம்மா சிவபெருமானுடைய திருவடியே ஒரு இடத்துல ஒடுக்கும், எங்க அடியார்கள் திருவடிக்குள்ள, அதனால அடியார் திருவடியை வணங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா. அவங்கதான் சொன்னாங்க, ஐயா அடியாரே யாருமே பார்க்க முடியலங்க சாமி, இருந்துட்டு போட்டோம். திருநீர் பூசிருக்காங்க, அடியார் திருக்கூட்டத்தில் நிக்கிறாங்க, சிவன் அடியார் தான், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்றோம்னா நம்ம எந்த தொண்டுல இல்ல,
அடிமை அடிமை தொண்டுல அடிமை தொண்டுல இல்லைங்க. ஆமா அடிமை தொண்டு. ஐயா ஒரு சின்ன சந்தேகம், அடிமை தொண்டுன்னா கொஞ்சம் எதெல்லாம் அடிமை தொண்டுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. ஏன்னா நான் வந்து எல்கேஜி குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க, அதனால தெளிவா சொல்லுங்க ஐயா. நம்ம என்ன வார்த்தை கேட்டாங்க பாருங்க. அடிமை தொண்டுனா என்னங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னால ஆவது ஒன்றுமே இல்ல. எனக்குன்னு தனி சட்டம் கிடையாது. எனக்குன்னு தனி சட்டம் கிடையாது. அவன் சொன்னதை நான் கேட்கணும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? அறத்துல நில்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். அறமற்றதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். 2 இதை செய்யணும். அடிமை எப்படி வேலை பார்க்கும்? நடுநடுங்கி குனிஞ்சு தனக்குன்னு ஒரு பொருள் இல்லாம திருவடி நீந்து வணங்கி வேலை பார்க்கிற மாதிரி நாம ஒரு வீட்டு எஜமான் கிட்ட எப்படி வேலை பார்க்கிறோமோ அந்த மாதிரி சிவபெருமான்ட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான்? உட்காரணும் உட்காரணும், 10 பாத்திரம் கழுவுனா 10 பாத்திரம் கழுவணும், டாய்லெட்டை கிளீன் பண்ண அதெல்லாம் டாய்லெட்ல நான் கிளீன் பண்ண மாட்டேன், அதெல்லாம் முடியாது. வேலைக்கார முன்னாடி இப்பெல்லாம் பாத்தீங்களா, வேலைக்காரங்க யாரும் என்ன பண்றது கிடையாது. வேலைக்காரங்க டாய்லெட் கிளீன் பண்றதுல நான் என்ன நினைச்சேன், என்ன வேலை இது நினைச்சியா? டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ண முடியாது அம்மா. அதே மாதிரி என்ன பண்றது, துணியெல்லாம் துவைக்க முடியாது, வாஷிங் மிஷின் தான் வர்றோம். பாத்தீங்களா, துணி துவைக்கிறதுக்கு வந்தோம் நினைச்சியா? வாஷிங் மிஷின் ஏமா, வாஷிங் மிஷின் இருந்தா நீ எதுக்குமா? அதுவே துவைச்சிடும், எடுத்து காய போடணும்ல. அதெல்லாம் அயன்லாம் பண்ண முடியாது. தண்ணி சில்லுன்னு வரணும், அப்பதான் இது பண்ணுவோம். சும்மா புளிப்புளின்னு வந்ததுன்னா இப்படி எல்லாம் போடுற வேலை அடிமை வேலை இல்ல. என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி அவன் திருவடிக்கு தொண்டு செய்யணும்னு நான் அந்த அடிமை தொண்டை செய்யறேன். அதனால யான் எனது என்ற பக்தி இல்லாது செய்கின்ற தொண்டுக்கு பேரு அடிமை தொண்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. சாமி ரொம்ப எல்லாம் குழப்பிக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. எல்லா திருவடியும் வீழ்ந்து வணங்குங்க. நம்மள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, நீங்க செய்யறது தப்பும்பாங்க, கோயிலுக்குள்ள விழுகாதீங்கம்பாங்க, உங்களால எங்களுக்கு பாவம் வருதும்பாங்க. எதையும் காதுல வாங்காம விழுந்துட்டு ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் திருவாசனையில, ஒரு பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான் எல்லாமே அவன்கிட்ட, காதுல எதுவும் வந்தாலும் என் போன் நம்பரை போட்டு இந்த அவன்கிட்ட பேசிக்கங்க, அவன் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அதனால இது ஒண்ணுதான் பிறவி நோயை தீர்க்கின்ற இந்த மனம் என்ன ஆயிடும், எல்லாரும் உயர்ந்தவங்க, எனக்கு என்னோட பெரியவங்க இல்லைன்ற மனப்பக்குவம் நான் எனது என்ற சிந்தனையை வேரோட புடுங்கி எரிஞ்சிரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க பிறவி இல்லை, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்கிற மாதிரி. அதனால பெருமாள் அடியார்கள் திருவடி வணங்குறத ஒரு காலம் விட்டு விட வேண்டாம். அப்போ இந்த அடிமை தொண்டா இருக்கிறவங்களுக்கு பெருமான் எப்படி இருக்கான்? துணைவனாக இருக்கின்றான். நம்ம முடிக்கணுமா இல்லையா? கடைசி இன்னைக்கு என்னது? வாழ்வே போற்றி. அதையும் பார்த்து, வாழ்வே போற்றி வேகமா பார்த்து முடிச்சது. வாழ்வேனா வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வாழ்க்கை. இன்னொன்னு பிழைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 இருக்கா? 2 இருக்கு. பொழைச்சு போ. இது ஏதோ பொழப்பு நடத்துது, சொல்லிருக்கீங்களா? பாத்தீங்களா? ஏதோ ஒரு பொழப்பு நடத்துது அந்த பிள்ளை, பாத்துறீங்களா? கவனிங்க ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு பொழப்பு நடத்துது. பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியா நாயன் சொல்லியிருக்காரா? யாரு? மணிவாசகர் சொல்லியிருக்கார, பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியா நாயேன். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பிழைப்பு வாய்ப்பு மன்னிக்கணும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. பிழைப்புன்னு என்ன தெரியுமா? பிழை செய்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பேரு பிழைப்பு. பிழை செய்து வாழ்க்கையை ஓட்டுறது, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிழை செய்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பேர் என்னது? பிழைப்பு. அது வார்த்தையிலே பிழைன்னு வந்துருச்சு. பிழைப்பு, பழச்சுப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ திருடியாவது வாழ்ந்துடு, ஏதோ 4 குடியை கெடுத்தாவது உன் பொழப்ப போட்டுக்க, ஏதோ ஒரு இதா பண்ணி ஓடு, அதுக்கு பேரு தான் பிழைப்பு. புரியுதுங்களா? பிழைப்பு. வாழ்க்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கவனிங்க, வாழ் கூட்டல் கை. கைனா என்ன அர்த்தம்? கைனா என்னது? ஒழுக்கம்னு அர்த்தம். கைனா ஒழுக்கம்னு அர்த்தம். கைனா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். கைனா இந்த கை இல்ல, இதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கமா வாழ்கின்ற வாழ்க்கைக்கு, ஒழுக்கமா வாழ்றதுக்கு பேர் என்னது? வாழ்க்கை. வாழ்க்கைங்க. வாழ்க்கை. ஒழுக்கமா வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஒழுக்கம் இல்லாம வாழ்றதுக்கு பேர் என்னது? பிழைப்புங்கய்யா. பிழைப்பு. அதனால சிவபெருமான் எப்படி இருக்கானா? வாழ்வே போற்றி. யாரெல்லாம் அறத்திலையும் ஒழுக்கத்திலையும் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றான்?
வாழ்வாக இருக்கின்றான். பாத்தீங்களா சிவபெருமான் எப்படி இருக்கா? யாரெல்லாம் அறத்துல நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒழுக்கத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாழ்வு. பிழைப்பு நடத்துறவங்களுக்கு வாழ்வை போற்றி வேலை செய்யாது. நல்லா கவனிங்க, வாழ்வை போற்றி யாருக்கு வேலை செய்யும்? வாழ்வை போற்றி யாருக்கு வேலை செய்யும்? யாரெல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வே போற்றின்னு சொன்னா அது வேலை செய்யும். அந்த போற்றி சாமி கிட்ட போய் சேரும். புரியுதுங்களா? வாழ்வே போற்றினா ஒழுக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு தான் வாழ்வே போற்றி வேலை செய்யும். ஒழுக்கம் இல்லாம நான் வாழ்வே போற்றி 100 தடவை சொன்னாலும் அந்த போற்றி யாருக்கிட்ட போய் சேராது, போய் சேராது. அந்த பாட்டு என்னது? தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய். பாத்தீங்களா அந்த பாட்டு? என்ன பாட்டு? இந்த கற்பூர நாயகி கனகவழியில அந்த பாட்டு, அந்த வரியில அது வழி என்னது? காற்றாகி கடலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய், வேற்றாகி நின்றாய், தோற்றாலும் வென்றாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், தோற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பா என்னை கற்பூரனாய். அருமை. தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் அப்படின்னா யாரெல்லாம் அறத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ஏற்படும்? தோல்வியும் வெற்றியும். அறத்துல நிக்காதவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? தோல்வி ஏற்படுமா? நீங்க அறத்துல நிக்கல, உங்களுக்கு தோல்வி ஏற்படுமா? ஏற்படுமா சாமி? ஏன்னா எப்படி தோப்பீங்க? நீங்க தான் நீங்க ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணுவீங்களே, நீங்க தான் ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க, அதனால நீங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால தோற்றாலும் ஜெயித்தாலும் என்ன அர்த்தம்னா அறத்துல நிக்கிறவங்களுக்கு அம்பாள் எப்படி இருக்கா? வாழ்வாகி நிற்கின்றான். தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினால் அப்படின்ற மாதிரி வாழ்வே போற்றினா யாரெல்லாம் அறத்துல நின்று தோற்றலையும் ஜெயிச்சலையும் மாறி மாறி வந்தாலும் அறத்துல நிக்கிற ஒழுக்கத்துல நிக்கிறவங்களுக்கு தான் சிவபெருமான் முழு வாழ்வாவே வந்து நிற்பானா. அதுதான் வாழ்வே போற்றி. புரியுதுங்களா? வாழ்வே போற்றி. வாழ்வே போற்றி யாருக்கு வேலை செய்யும்? யாருக்கு வேலை செய்யும்? ஒழுக்கத்தில் நிக்காதவங்களுக்கு என்ன வேலை செய்யாது? வாழ்வை போற்றின்றது வேலை செய்யாதுங்க. நீங்க எல்லாரும் இது கவனிச்சிருக்கீங்களா? என்னன்னா வேலை செய்யும் வேலை செய்யாதுனாலே ஒண்ணும் புரியல. என்னன்னா நம்ம இந்த நாட்டு மருந்து எடுக்கிறப்போ பாவக்காய் சாப்பிட்டா என்ன பண்ணாது? மருந்து வேலை செய்யாது. அது மாதிரி சிவபெருமானுடைய இந்த போற்றி எல்லாமே மருந்து தான். ஆனா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு பத்தி இருக்கு. ஒவ்வொரு மருந்துக்கும் சிவபெருமானுடைய போற்றி வரக்கூடிய எல்லா போற்றியும் மருந்து தான். ஆனா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு பத்தி இருக்கு. வாழ்வே போற்றி என்ற மருந்து எப்ப வேலை செய்யும்னா ஒழுக்கமா இருந்தா வேலை செய்யும். தோளா போற்றி எப்ப வேலை செய்யும்? அடிமையா இருந்தா வேலை செய்யும். தொண்டு பண்ணா வேலை செய்யும். ஏனோர்க்கு எளி இறைவா போற்றி அடியார்கள் திருவடியை வணங்கினா வேலை செய்யும். வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி அடியார்களை தொழுதா வேலை செய்யும். நெறியே போற்றி எது நெறி? நெறியே போற்றி சிவநெறிக்குள்ள நினைவே போற்றி சிவபெருமான் எப்பயுமே நினைத்து கொண்டிருந்தா அது வேலை செய்யும். குறியே போற்றி அவனுடைய குறியை போற்றிக்கு என்ன அர்த்தம்? யார் கரெக்டா சொல்றாங்க பாக்கலாம். இப்ப மாட்டிக்கிட்டு நினைச்சு வழிபாடு செய்யணுங்கய்யா. இல்ல தப்பு. பெருமானுடைய தப்பாயிடும் ஐயா. நம்ம ஐயா சிவாய நம்ம நாமம் போட்டா தப்பாயிடும். அதுக்கப்புறம் வேற எதுவும் குறிகள் போடக்கூடாது. இப்ப திருநீர் பூசினா மட்டும்தான் கரெக்ட். நமச்சிவாய சிவாய நம சிவய சிவ 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 சி மந்திரங்க இல்லையா? அதுக்கு ஒவ்வொரு குறி இருக்குதுங்கய்யா. திருநீரு
திருநீரு ஐயா குறிப்போம். திருநீரு இயல்வாரை பண்டிகை சடாமுடி பண்டிகை ஜடாமுடி பண்டிகை சடாமுடி எனது சுதாமா வாழ்த்துக்கள். என்னன்னா இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதுதான் சீமந்திரத்தினுடைய அர்த்தம். தனக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் நல்லது நினைக்கிற கூடிய அந்த மனம் தான் சிகார மந்திரம். நீங்க கடைசி வரைக்கும் மந்திரத்துல குடிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இனி அடுத்த முறை கேட்கிறப்ப தவறா சொன்னா வீட்டுல இருக்கிற அண்டாவை கவுத்தி அது மேல நிக்கணும் கிளாஸ். அடுத்த முறை குறியே போற்றிக்கு தவறா சொன்னா வீட்டுல இருக்கிற அண்டாவை கவுத்தி அதுக்கு மேல நின்றுகிட்டு அமர்வை கவனிக்கணும். அதுதான் பனிஷ்மெண்ட். அதுக்கு அடுத்த வாரமும் தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அண்டாவுக்கு மேல ஒரு குடம், அப்பதான் ஏறி நிக்கணும், அதுக்கு மேல ஏறி நிக்கணும். அதுக்கப்புறமும் தப்பு பண்ணா அதுக்கு மேல ஒரு செம்பு, இப்படி சொல்லி ஏத்திர வேண்டியதா எல்லாரையும். மறக்க கூடாது. குறியே போற்றினா நீங்க நமச்சிவாயம் என்ன வேணா நீங்க கும்பிடுங்க, நமச்சிவாயம் சொல்லுங்க, சிவாய நம்ம சொல்லுங்க, சிவசிவ சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்க மனசுல அடுத்தவன் அழிஞ்சு போகணும், என்ன அழிச்சவன நான் அழிச்சே தீர்வேன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அத்தனை குறியை தவிடு முடியாது, வேலை செய்யாது. இந்த அர்த்தத்தை புரிச்சுக்கலன்னா என்ன நமச்சிவாய மந்திரம், என்ன சிவாய மந்திரம், என்ன திருநீரு, என்ன ருத்ராட்சம், என்ன திருவாசக சிந்தனை, என்ன அழிச்சுட்டான்ல, எனக்கு ஒரு கை போயிடுச்சுல, அவனுக்கு 2 கையாவது போகணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நான் திருநீர் பூசி ருத்ராட்சம் தரிச்சு தடாமுடி தரிச்சு அதுக்கும் மேல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த முறை இதெல்லாம் விட்டுறணும், அடுத்த முறை விட்டுறணும். அடுத்த முறை கேட்பேன், கேட்கிறப்ப சரியா பதில் சொல்லணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டா நாங்க அடுத்த அமருக்கு வரமாட்டோம் பாத்துக்கோ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சிவா காமெடிக்கு சொன்னேன், ஏன்னா அதுக்காக சேர்த்து வச்சா கூட வருவங்கய்யா, திங்கக்கிழமையும் சேர்த்து வச்சா கூட வருவங்கய்யா. அதனால நாம புரிஞ்சுக்கோங்க. அதனால அதையும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நிறைவு செஞ்சிடலாம். இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். வளவளா கொலக்கொலான்னு சொன்னா என்ன சொன்னானே தெரியலையே படுப்பாவி, கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி முடிடா என்னடா சொல்ல வந்தேன்னா நல்லா கவனிச்சுக்கணும். பெருமானுக்கு அடிமை தொண்டு செய்வதற்காக தொடர்ந்தோம். தொண்டுதான் சிறந்ததே தவிர ஒரே நாள் அடிச்சு பண்றது பெரிய விஷயம் இல்ல. சின்ன சின்ன ஸ்பீலிபை சாகாடும் மச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் மயிலிறகு தானே, ஏங்க இங்க பாருங்க, மயிலிறகு தானே அப்படின்னு நினைச்சு ஒரு மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த மயிலிறகு என்ன பண்ணுமா, அந்த அச்சாணியை முறிக்கிற அளவுக்கு லோடு கொடுத்துருமா. அது மாதிரி மயிலிறகு அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு சின்ன சின்ன விஷயமா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய மலையளவா வந்துருன்னு நீங்க செஞ்ச வினையெல்லாம் அறுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால தொண்டு செய்யணும், அடிமை தொண்டு செய்யணும். தொண்டு 4 தொண்டு சொல்லியிருக்கோம், அது ஏதாவது ஒண்ணு செய்யணும். அடியவர்கள் திருவடியை வணங்கணும். ஏன்னா நம்ம எஜமானோட சொந்தக்காரவங்க. நம்ம அடிமை தொண்டு செய்யறோம்னா நம்ம எஜமானோட சொந்தக்காரவங்க வந்தா எஜமானுக்கு என்ன உரிமை மரியாதையோ அந்த மரியாதை செய்யணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்கலாமா சாமின்னா பார்க்க கூடாது. அவங்க கெட்டவங்களா இருந்தா அந்த நெருப்பு அவர்களை சுட்டு விடும், அது சாமி பார்த்துக்கலாம். அதனால நம்ம நல்லபடியா சிவபெருமான திருவடியை வணங்கணும். அதுக்கப்புறம் வாழ்வே போற்றி என்பது நாம ஒழுக்கத்துல கடைபிடிச்சா மட்டும்தான் சிவபெருமான் நம்ம வாழ்வுல முழுவதுமாக நிற்பான். ஒழுக்கம் தவறிட்டோம்னா அந்த வாழ்வை போற்றி வேலை செய்யாது. இதுதான் இன்னைக்குரிய கருத்து. தோளா போற்றினா அடிமை தொண்டு செஞ்சாதான் அந்த தோளா போற்றி வேலை செய்யும். குறியே போற்றிக்கு என்ன அர்த்தம், நம்மை இகழ்வார் பொறுத்தல். அருமை அருமை சொக்கநாதா, சொக்கநாதா மறக்க. ஏன் ஆனந்த் அடிக்கடி கேள்வி கேட்கிறான்னா நம்ம மறந்துருவோம், நமக்கு தான் 1008 வேலை இருக்கு, மறந்துருவோம். அதனாலதான் அடிய ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். உடஞ்ச டேப் ரெக்கார்டர் தான் இந்த நாய், உடஞ்ச டேப் ரெக்கார்டர் தான், நாய் குலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த நாய் சொல்றப்போ காது வலிச்சாலும் நான் ஒவ்வொன்னா கடைசியில சொல்லலான்னு இருந்தேங்கய்யா, இது ஒண்ணுதான் சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்கய்யா. இல்ல ஏன் அப்படின்னா டைலூட் ஆயிடக்கூடாது, கண்டேன் சீதைன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? நம்ம மனசுல அதுதான் பதிஞ்சு நிக்கணும். நம்ம திருநீர் பூசுறது பெருசாக கிடையாது, ருத்ராட்சம் போடுறது பெருசா கிடையாது, சடாமுடி தரிக்கிறது பெருசா கிடையாது. என் மனசுல எனக்கு தீமை பண்ணவனுக்கும் நான் நல்லது நினைக்கிறேன்னா அந்த மனசை பெறுவதற்காகத்தான் திருநீரு, ருத்ராட்சம், சடாமுடி, நமச்சிவாய மந்திரம், வழிபாடு, திருவாசக சிந்தனை எல்லாம். அந்த எனக்கு மட்டும் எனக்கு வராது.
நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு கெட்டது பண்ணல, அவனை நான் உண்டு இல்லைன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லாமே வேஸ்ட். அதனால இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லைன்னா எனக்கு முன்னாடி பூசி இருக்கிறவங்களுக்கு திருவடி விழுந்து வணங்கி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனா எனக்கு இது அப்படியாக இந்த நினைப்பு வரலன்னா இந்த பூசி என்னடா பிரயோஜனம்னு கண்ணாடி முன்னாடி நம்மளே கேட்க. ஆனா வரத்தான் செய்யும், நினைச்சுக்கோங்க, வரத்தான் அந்த மனசு எனக்கு வரத்தான் செய்யும். நம்ம நல்லாதான் பண்ணோம், இப்படி கெட்டது பண்ணிட்டு போயிட்டானே, என்ன பண்றது, நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு வாயில வரப்போ ஐயோ திருவாசக சிந்தனையில சிவபெருமான் உணர்த்தியது, ஐயோ இவ வேற இப்படி சொல்லிட்டானே, என்ன பண்றது தெரியலையே, படுப்பாவி திட்ட கூட முடியல, நிம்மதியா திட்டி ரொம்ப நாள் ஆச்சு. திட்டணும்னு நினைச்சா இவன் மூஞ்சி ஞாபகத்துல வந்துருது, திட்டணும்னு நினைத்த உடனே இவன் மூஞ்சி டக்குன்னு ஞாபகம் வருது. நிம்மதியா திட்டி பல நாள் ஆச்சு, மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். திட்டணும்னு தோணுதா, போய் சிவபெருமான போய் நல்லா திட்டுங்க, என்ன வார்த்தை வேணுமோ திட்டுங்க, அவனை திட்டுங்க, உங்களுக்கு பாலியும் பாவமும் வரவே வராது. ஏன்னா அவன் தான் ஆதி அந்தம் இல்லாதவனாச்சு. அவனை திட்டுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் திட்டணுமோ அவனை பார்த்து திட்டிருங்க. அவனை திட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சிவபெருமான் நீங்க திட்டுறதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சில பேருக்கு திட்டினாதான் மனசே ஆறும். 6 மாசமா திட்டாம ஆக்கிட்டானே படுபாவி, இது மனசே ஆறலடா, இந்த போய் நான் திட்டு சொல்லிட்டு சிவபெருமானை போய் நான் எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சுன்னா சிவபெருமானை பார்த்து திட்டிடுவேன். நல்லா திட்டாலும் சொன்னேன், மனசெல்லாம் ஆறும். அவன் கேட்டுட்டே இருப்பான், படம் என்னை கொஞ்சறவனும் நீ தான், என்னை திட்டவனும் நீ தான் அப்படின்னு நம்மளை பார்த்தே சொல்லிக்குவான். என்னைய உன்ன மாதிரி கொஞ்சவும் முடியாது, உன்ன மாதிரி திட்டவும் முடியாது. சரி திட்டிட்டு போட்டாங்க. ஆனா மற்ற வினை நம்ம சேர்க்கல இல்லை, அடுத்தவங்களை திட்டி அவங்க வினை நம்ம சேர்க்கல இல்லை, நமக்கு இதான் உபாயம். அதனால அந்த எண்ணம் வராம நாம என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. புரியுதுங்களா? நான் ஒரு நாளும் திருவாசகம் முற்றோதல் பண்ணுங்க, பனிர திருமணி பதிங்க, அந்த கோயில்ல பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாட்டுக்கு வாயில இது கொடுங்க, அப்படிலாம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாளும் சொன்னது கிடையாது. மனமாற்றம் இல்லாம சிவ வழிபாடு தேவையில்லை. உங்களுக்குள்ளதான் மாற்றம் ஏற்படும், அதுக்கு பேர் தான் சிவ வழிபாடு. அதுதான் சொல்லிட்டு. அதனால வாழ்வே போற்றி என்ற ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்து சிவபெருமான் நம்முடைய ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் தோல்விகளையும் வெற்றிகளையும் பெருமான் நமக்கு கலந்து நின்று அவன் பெரும் சோதியை நமக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்வே போற்றி என்ற போற்றி அடியார்களுக்கு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேணாம், 53 பேர் இருக்கீங்க, 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் போகலாம். பிரேமாமா அவர்கள் நிறைவு பாடம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமலை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு அருமையான வகுப்புங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் நாங்க அடியன் அந்த குறியெல்லாம் சொல்லக்குள்ள ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இந்த குறியெல்லாம் வச்சு வணங்கிதாங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு. அது ஞாபகம் வந்துருச்சு. சரி ஐயா, மாத்தி கேள்வி கேட்டு மடக்குறீங்களா ஐயா, அதனால சட்டுன்னு சொல்ல முடியல. சிவாய நம. நல்லது. அது ஆரம்ப நிலையில சொன்னோம். ஆரம்ப நிலையில பெருமான் குறிகளை வச்சுதான் சொல்லணும். இப்ப நம்ம அட்வான்ஸ் நிலைக்கு வந்துட்டோம். இனிமேல எதையும் பிடிச்சு தொங்குறது இல்லை. நம்ம தான் திருநீர் போட ஆரம்பிச்சுட்டா எல்லாம் பண்ணிட்டோம். இனிமே நாம இந்த நிலைமைக்கு வரணும். இதுதான் நம்ம கிட்ட மாற்றம் ஏற்படுதுமே தவிர நாம திரும்ப திருநீர் பிடிக்கிறதோ ருத்ராட்சம் மணியில போடுறதா ஒத்த சரம் போடுறதா 2 சரம் போடுறதா இதெல்லாம் தேவையில்லை. மனசுல இருக்கிற அழுக்கு எவ்வளவு போச்சு அதுதான் நம்ம கேள்வி. புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில இன்றைக்கு அடியார்களுக்கு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. எவரேனும் புதிய அடியார்கள் தான் பேசலாம். அமர்வு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பேசலாம். புதிய அடியார்களுக்கான வாய்ப்பு பேசலாம். அமைச்சுவாங்க. யாராவது புதிய அடியார்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? சரி, பழைய அடியார்கள் பேசலாம். எவரேனும் பழைய அடியார்கள் எவரேனும். ஐயா சிவாய நமங்கய்யா. அம்மா பேச. ஐயா, இந்த குறிய பத்தி பேசும்போது இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நானு என்ன படிச்சீங்கன்னா டிகிரி 10th +2 அப்படின்னு எடுத்ததும் சொல்லாம 1ஆவதுல இருந்து 1ஆவது 2ஆவது 3ஆவது இப்படி சொல்லக்கூடாதுன்றதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நல்லா இருந்துச்சுங்க ஐயா. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா நான் PhD முடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர அருமை தூளு. நான் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டேங்க ஐயா.
அருமை அருமை. ஏன்னா ஏன்னா அது மனசுல பதியணும்னு சொல்ல வந்து மத்த எல்லாம் நிறைய புரிஞ்சு கூடாது. எனக்கு ஒண்ணுதான் சாமி புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருமுறையில எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அடியார் திருவடி பற்றணும், அவ்வளவுதான். அது தவிர எனக்கு அவ்வளவுதான், அது ஒண்ணுதான் தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. அடியார் திருவடி பற்றணும், அவ்வளவுதான். அவங்க யார் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க யாரோ எவரோ அடியார் திருவடியை பார்த்தா தொப்பு கட்டின்னு விடணும். அது எல்லாமே கொடுத்துரும். அதுதான் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கு, அடியார் திருவடியை பற்றதுதான் என்ன கொடுத்துருக்கு. உங்களை போன்ற பேரடியாருடைய திருவடியை ஒரு விதை போட்டா, ஒரு மாம்பழத்துக்கு ஒரு விதை போட்டா எத்தனை வரும் சாமி? ஒரு விதை போட்டா எத்தனை வரும்? நிறைய வருங்க, கணக்கு இல்லாத நிறைய வரும். அதனால ஒரே ஒரு அடியார் திருவடியை வீழ்ந்து வணங்கினால என்னவோ தெரியல, வாரம் ஒரு 60 அடியார்கள் திருவடியை வீழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான், இது ஒண்ணுதான். அதனால ஒண்ணு புடிச்சுக்கணும். நிறைய புடிச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணிடுவோம்? அர்ஜுனன் கேக்குறப்போ துரோணாச்சாரிய என்ன தெரியுது? இலை தெரியுது, மரம் தெரியுது, கிளி தெரியுது, எல்லாம் தெரியுது, விடுறான்னு எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி கண்ணு மட்டும்தான் தெரியுது சொன்ன மாதிரி அடியார்கள் திருவடி மட்டும்தான் தெரிஞ்சுது. அதை வச்சு நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னா உங்களை சம்பாதிச்சிருக்கேன். ரைட் ரைட். இன்னொரு அடியவருக்கு வாய்ப்பு, ஒருத்தவருக்கு வாய்ப்பு. ஐயா வந்திருக்கிறாங்க, அவங்க பேச சொல்லுங்க. வாங்குறவங்க நீங்க போய்க்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் அடியார்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோம், பேசிட்டு அவங்க மத்தவங்க போய்க்கலாம், ஒண்ணும் பிரச்சனை. அடியார்கள் போறவங்க போய்க்கலாம். அதனாலதான் முதல்ல இன்னும் சங்கத்துல இருந்து நிறைய அடியார் உங்களுடைய வகுப்புக்கு வந்துருவாங்க ஐயா, நம்ம வகுப்புக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் கூகுள் மீட் அதெல்லாம் சொல்லி வர வச்சிருவோங்க ஐயா. இந்த குடும்பத்துல நிறைய சங்கத்தடியார் தான் ஐயா இருப்பாங்க, அதுக்கு நான் உறுதி ஐயா. மகிழ்ச்சிங்க சாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையில நிறைய புதிய அடியார்கள் வந்திருக்காங்க நினைக்கும் போது அவங்க எல்லாருடைய திருவடியும் அடியார் வணங்கி மகிழ்றேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி திருவாசகம் மட்டும் சொல்லித்தர இடம் கிடையாது, வாழ்வியலை சொல்லித்தர இடம். கடைசியில திருவாசகம் பண்ணிடுவோம், டைட்டா எடுத்து ஒட்டி விட்டுருவோம். நாங்க லேபிள் கடைசி அட்டை போட்டு லேபிள் விட்டுற மாதிரி ஒட்டி விட்டுருவோம், அதுவும் வந்துடும். ஆனா இந்த மனமாற்றம் இல்லாம மற்றது நிகழாதுன்றனால அடியவர்கள் எல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. படுதாவி திருவாசகமே பேசாம மத்த திருவாசகம் இதான் இருக்கு, இதை புரிஞ்சுக்காம திருவாசகம் உள்ள ஒண்ணுமே இல்லை. அதனால சரஸ்வதி அம்மா தான் சொல்ல வரீங்களா? அம்மா சரஸ்வதி அம்மா சுவாமி இதான் சொல்ல வரீங்களா? சரி, அதனால நிறைவு செய்யறோம். அடியார்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க எல்லாரும் ரொம்ப ஐயா நீங்க செய்யறது அடிமை தொண்டுங்க ஐயா. விடாம தொடர்ந்து திருவாசக சிந்தனை மூலமா எங்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க அடிமை தொண்டு செய்யறீங்க ஐயா. சொக்கநாதர் அடிமைன்னு சொல்லிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம். நாங்கெல்லாம் சொக்கநாதர் அடிமை அப்படின்னு சொல்றதுல ஒரு ஐயா பேசினாங்க, அவங்ககிட்ட பேசும்போது ஐயா சொக்கநாதர் பத்தி பேசினாங்களா, நான் சொன்னேன் ஐயா நாங்கெல்லாம் சொக்கநாதர் அடிமைங்க. அவன் உடனே ஐயா என்னையும் சேர்த்துக்கங்க அந்த அடிமை கூட்டத்துல. அது அடிமைன்னு சொல்றப்போ அவனுக்கு அடிமையா இருக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எங்க அப்பனுக்கு நான் அடிமையா இருக்கேன்னா கண்டிப்பா நான் ஒழுக்கம் நிறைந்தவனா இருப்பேன், பலம் நிறைந்தவனா இருப்பேன், செல்வம் நிறைந்தவனா இருப்பேன், கல்வி அவனுக்கு அடிமையா இருந்தா இதெல்லாம் தன்னால வந்துடும். அதனால அவனுக்கு அடிமையா இருக்கிறத நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா நாங்க இந்த 60 பேரும் உங்களுக்கு அடிமையா. சொக்கநாதா அழிச்சிருங்க. வேகமா சிவபெருமான் கருணை கிடைக்கும். உங்க அடியாரை நாங்க வணங்கினா எங்களுக்கும் இறைவனோட தொண்டு கிடைக்கும். இது குருநாத திருவடிக்கே சமர்ப்பணம், சிவபெருமானுடைய திருவடிக்கே சமர்ப்பணம் சாமி. அதனால அடிமைக்கு என்னைக்குமே எந்த இதுவும் கிடையாது. நீ கவனிக்கல, ஒரு நிமிஷம் கவனிக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிமை இருக்காங்க அந்த காலத்துல அடிமையை ரிலீஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, இவர் அடிமை இல்லை இனிமே அப்படின்னு சொல்லணும்னா அடிமைக்கு என்ன கிடையாதுன்னா மேலாடை அணிகின்ற அந்த வழக்கம் கிடையாது. அடிமைக்கு மேலாடை அணிகின்ற வழக்கம் கிடையாது. அடிமைய இவன் இனிமே அடிமை இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, பொன்னாடையை பொத்துறது. பொன்னாடையை பொத்துனா என்ன அர்த்தம்? இனிமே இவன் அடிமை இல்ல, இவனுக்கு மேலாடை அணிவதற்கு ஆண் பெண்களுக்கும் அப்படிதான். பெண்களும் அடிமை பெண்கள் மேலாடை அணிவதற்கு அனுமதி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த பிரச்சனை இருந்தது, மேலாடை அடைவதற்கு அனுமதி இல்லாம. அதுக்கப்புறம் பண்ணாங்க. அதனால துண்டெடுத்து, அதனாலதான் பொன்னாடை போத்துறதுன்னா இவர் இந்த சங்கத்தினுடைய தலைவர், அடிமை இல்லை. அதனால சிவனடியார்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க யாருக்கு வேணாலும் கொத்துங்க, அடியனுக்கு மட்டும்
அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னைக்கு அடிமைதான். அதனால தயவு செய்து வந்து இந்த பொன்னாடை போட்டு அது மேலாடை தயவு செய்து அனுபவிக்க வேண்டாம். அவனுக்கு அடிமையா இருக்கிறத வாழ இன்னும் ஒரு பிறவி இருந்ததுன்னா அவன் திருவடி கோலத்தையும் அடியார்கள் திருவடியும் பாக்குற அந்த அடிமை தொண்டை செய்யறதுக்கு பெருமான் வழிவகை செய்யணும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி நீங்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாது சாமி. நீங்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க நீங்க எஜமான் இல்ல, எஜமானுக்கு இருக்கீங்க. அது எப்படி அப்புறம் நாங்களும் அடிமை தொண்டு மாதிரி தானே. நீங்க எஜமான், எனக்கு எஜமான் தானே. நீங்க எனக்கு எஜமான் தானே. எஜமானனுக்கு செய்யலாம்ல, எஜமானர்களுக்கு இல்ல 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 நாங்க எஜமானே கிடையாது. நாங்களாம் உங்களுக்கு எஜமானா நீங்க எங்களுக்கு என்னங்க ஐயா? நீங்க எங்களுக்கு என்ன? நாங்களாம் உங்களுக்கு எஜமானா நீங்க எங்களுக்கு என்ன? அப்போ அது கொஞ்சம் ஒத்துக்காத விஷயமா சொல்றீங்க நீங்க. நிறைய செஞ்சிடலாம். நம்மளே மடக்கி நம்மளுக்கே வந்து நம்ம சுட்ட காசு நம்மளுக்கே போட்டுருவாங்க. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். டெய்லி ஆடும்போது மயில் மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்குமே நான் பெருமாண்டாடி ஆடும்போது நான் மயில் எனக்கு பின்னாடி எனக்கு தலைக்கு மேல வந்து முருகனும் வள்ளி தெய்வானையும் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஆடிட்டே டான்ஸ் ஆடிட்டே ஆடுவேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு உணர்வு, யானை நானு துதிக்கையோட ஆடுறேன். ஆனா பின்னாடி முருகனும் வள்ளி தெய்வானையும் யானை வாகனத்துல அமர்ந்திருக்கிற மாதிரி உணர்வு, புது உணர்வு கிடைச்சது. என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சது. அது அடியார்கிட்ட பகிர்ந்து நான் அடியன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய திருவடி தாமரையும் அடியன் போற்றி வணங்குகின்றேன். உத்தரவு வாங்கிக்கலாம். எல்லாரும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடியும் வணங்குகின்றேன். திருவடி வணக்கங்க ஐயா.